सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம மருத்துக்களினுடைய உற்பத்தியை பார்த்தோம் போன பகுதியில். அந்த மருத்துக்கள் தான் இந்திரனுக்கு சகோதரர்களாக அவர்கள் திதி வயத்தில் பிறந்தாலும் அவர்கள் இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரன் வேணும்னு கேட்டதுனால அந்த இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரனுக்கு அந்த பும்சவனம்னு ஒரு விரதம் இருக்கிறா அந்த திதி தேவி. அதாவது என்னென்னா இது ராமாயணத்தில் விஸ்தாரமாக சொல்லப்படலை. பும்சவனன்ற விரதம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பும்சவன விரதத்தில் விரத பங்கம் ஏற்பட்டுருது. அவள் கொஞ்சம் அசுத்தமாக இருந்துடுறா. அதான் அதுதான் பெண்கள் என்னென்னா இந்த சாயங்கால நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் அந்த சமயத்தில்லாம் தலை வாரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தான் தலைவாரி நிற்பாங்க. முடியெல்லாம் கீழே படக்கூடாது, அதாவது நம்ம காலில் படக்கூடாது. அப்படியே தூங்கி தூங்கி அவள் என்ன பண்ணால் திதி தேவி தூங்கி தூங்கி அப்படியே விழுந்தால் அந்த முடியானது காலில் படுற மாதிரி உட்காந்து இருந்தான். அந்த ஒரு தோஷத்தினால கர்ப்பத்தில் புகுந்து இந்திரனானவன் 7 வெட்டிட்டான் அந்த கர்ப்பத்தை. ஆனால் பகவானை உபாசித்து அந்த விரதம் பும்சவனம்ன்ற விரதம் இருந்ததுனால எப்படி பரிசுத்து கர்ப்பத்தில் அசுத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தினால் கொல்லப்படலையோ காப்பாற்றப்பட்டார்களோ அதே மாதிரி இந்த மருத்துக்கள் ஆகிய அந்த 7 வெட்ட பிறகு அந்த 49 மருத்துக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். ஏன்னா பகவானை விரதம் மேற்கொண்டதுனால பகவானுடைய பக்தி ஒருபொழுது வீண் போகாது. இவ்வாறு இந்திரனுக்கு விரோதமாக இல்லாமல் இந்திரனுக்கு சகோதரர்களாக போய்விட்டார்கள். அப்போது இந்திரனை இந்திரா வெட்டாத என் குழந்தை அப்படின்னு திதிதேவி கத்துறா. குழந்தைகள் அங்கே உள்ள துடிக்கிறது அவளுக்கு தெரியுது. அவளுக்கு கர்ப்பத்தில் இருக்கு இல்லையா, குழந்தை வெட்டுறான். சரின்னு தாய் வாய்க்கு அந்த மாதாவனுடைய வாக்கியத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்திரன் வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு அந்த குழந்தைகள் சப்த மருத்துக்களாக வெளியே வராங்க. அவர் தான் வாதஸ்கந்தர்களாக சொல்லப்படும். அது இந்திரனுக்கு சகோதரர்களாக இருக்கட்டும் என்று திதிதேவி சொல்கிறான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று இந்திரன் மன்னிப்பு கேட்குறான். திதிதேவி இல்லைப்பா, உன் மேலே தப்பு இல்லை, நான் உன்னை கொல்லக்கூடிய புத்திரன் வேணுன்ட்டு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணி இப்படி பும்சவன விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சமாதானம் அடைகிறான். இந்திரனத்தில் கோபிச்சிக்கல. இந்திரனும் சமாதானம் அடைந்து அந்த பிள்ளைகளை தன்னுடைய மருத்துக்களில் அவர்களும் ஒரு தேவர்களாக நியமிக்கிறான். இப்படி அவர்களுக்குள்ள ஒற்றுமை உண்டாக்கிறான். அப்போ பகவானுடைய பூஜையானது பழி வாங்கணும்னு நினச்சி பும்சவனம்னு விரதம் இருக்கா. பகவானை ஆராதித்தால் ஒருத்தர் பழி வாங்கணும்னு நம்ம பண்ணால் கூட அது நம்மளுக்கு அனுகூலத்தை தான் கொடுக்கும். அப்போ இவ கர்ப்பத்தில் உண்டான குழந்தைய என்னென்னா இந்திரனுக்கு விரோதமாக குழந்தைய வளர்க்குறா. ஆனால் அந்த குழந்தைகளை துண்டாக்குனா கூட அந்த குழந்தைகள் உயிரோடு இருக்கிறது. அது 7 குழந்தைகளா அது 49 மருத்துக்களாக மாறிவிட்டது. யார்? அந்த திதியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள். ஏன்னா பகவானை நோக்கிய விரதம் மேற்கொண்டிருக்கிறார் பும்சவனம் இந்த விரதம். அதனால் அந்த கர்ப்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகளும் உயிரோடு இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்திரனுக்கும் பகவானுடைய பக்தன் தான் இந்திரன். அதனால் இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரனாக இல்லாமல் அது இந்திரனுக்கு அனுகூலமான புத்திரர்களாக பகவான் மாற்றிவிட்டார். இப்போ குழந்தையும் பழிச்சுது. அதே சமயத்தில் இந்திரனும் கொல்லப்படலை. அதனால் நம்ம
தீய நோக்கத்தோடு பகவானை வழிபட்டாலும் கடைசியில் அது நமக்கு சாந்தியை தான் கொடுக்கும். அவளுக்கும் பொறுமை உண்டாயிடுச்சு, திதி தேவியும் பொறுமை உண்டாயிட்டு இந்திரனை சமாதானப்படுத்துகிறார். இந்திரனும் வந்து தன் தாயை சமாதானப்படுத்துகிறார். இப்படி அவளுக்குள்ள அந்யுன்யத்தை உண்டாக்குறார் பகவான். அதனால தான் சொல்கிறது, சாத்விகமான கடவுளை வழிபட்டோம்னா நம்ம சாத்விகமான குணம் உண்டாகும். நம்ம சில பேர்லாம் அபிச்சார பிரயோகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது துர்தேவதைகளை வழிபட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரிய தெய்வம் எதுனா பகவானை வழிபடுறது தான். பகவானை வழிபட்டால் நம்ம இது மாதிரி வந்து இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரன் வேணும்னு பண்ணால் கூட கடைசியில் அது பார்த்தா அனுகூலமாக அமைஞ்சிச்சு பற்றியா. அதான் பகவான். பகவத் பக்தர்கள் வந்து தீய நோக்கத்தோடு வழிபட்டால் கூட பகவான் அவர்களையும் நல்ல மனதுள்ளவர்களாக பகவான் மாற்றிடுவான். திதி தேவி அவளமான சொல்ல, இந்திரா உன் மேல் தப்பு இல்லை, என் மேல் தான் தப்பு, உன்னை கொல்லக்கூடிய புத்திரன் வேண்டாம், என் மேல் தான் தப்புன்னு சொல்ல அவர் புத்தி தெரிஞ்சிச்சுப்பார். அப்போ அந்த பும்சவர்ணத்தினுடைய விரதத்தினுடைய நோக்கம் என்னென்னா, புத்திர பேர் பெறது மட்டும் இல்லை, மன மாற்றமும் ஏற்படுறதும் பகவான் வழிபாட்டுக்கு. பகவானை வழிபடுறது நம்மளுடைய மனசு மாற்றம் உண்டாகும். மன மாற்றம் உண்டானது தான் பகவான் வழிபட்டதுக்கு அடையாளம். நான் எத்தனையோ பேர் பார்க்குறேன். சில பேர்லாம் வந்து என்னென்னா, இப்போ அடியனுக்கே சரி, ஏதாவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, நம்மளை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க, அந்த பழிக்கு பழி வாங்குகிற புத்தி இருக்காது. அப்போதைக்கு கோவம் வரும். அப்புறமா அடுத்த மறந்துட்டு அந்த விஷயத்த மறந்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்கள இடத்துல போய் நம்ம நல்லா பேசுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. அப்போதைக்கு சுருன்னு கோவம் வரும். ஆனால் ஏன்னா பகவானை வழிபடுறோம் இல்லையா. ந வாசுதேவ பக்தானம் அசுபா மதிஹி, ந வாசுதேவ பக்தானம் ந அது ந குரோதோ ந சமாச்சரியம் ந லோபோ ந அசுபாமதிஹி. இந்த அமங்கலமான புத்தி, அதாவது என்னென்னா இந்த ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈகோ ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு வராது. அப்போதைக்கு சுருன்னு கோவம் வரும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கோவம் வருமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக அந்த கோவம் போயிடும் பக்தர்களுக்கெல்லாம் பார்த்தா. நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஏன்னா பகவான் அதை மனசில் வச்சுக்க விடமாட்டான். ஏன்னா அந்த மனசில் வந்து பகவான் இருக்கிறான் இல்லையா. பகவான் தங்குற இடத்துல வந்து இது மாதிரி கல்மஷங்கள்லாம் இடம் கொடுக்க மாட்டான். சகல கல்மஷ நாசனம் சகல கல்மஷத்தையும் நாசம் பண்ணிடுவானா பகவான். அதுதான் பகவான் அகம்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு. எல்லா இந்த பாபத்தினுடைய கலங்கங்கள் உனக்குள்ளே இல்லாதபடி நான் விடுதலை அடைய செய்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அப்போ நம்ம வந்து பகவானை வழிபடுறது எதுக்கான பெரிய பிரயோஜனம். நம்ம வந்து விளையாட்டாக வழிபடுறது இது வந்து சும்மா நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரனை கச்சேரிக்கு போகிறான்ற கதையா, நானும் வழிபட்டேன், நானும் கிருஷ்ணனை கும்பிட்டேன், நானும் ராமனை கும்பிட்டேன். இல்லை, நீ எந்த தெய்வத்தை எப்படி கும்பிட்டீங்களோ என்ன பலன் கிடச்சிதோ அது தெரியாது. ஆனால் பகவானை வழிபட்டவங்க வீணாக போனதாக சரித்திரமே கிடையாது. அவங்க மனசு வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அந்த பக்தர்களோட. அவளுக்கு கோவப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா நிறைய மன்னிச்சிடுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அது மறந்துடுவாங்க. அது பெருசாகவும் நினைக்க மாட்டாங்க. பெருசாகவும் நினைக்காமல் அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்து போயினே இருப்பாங்க. கன்னத்தில் கை வச்சுன்னு உட்காந்த நாளே இருக்காது பக்தர்களுக்கு பார்த்தா. பக்தர்கள் ரொம்பலாம் கவலைப்பட மாட்டாங்க. அது அப்படி கவலைப்பட்டால் பகவானை தாங்க முடியாது. பகவானால் அந்த பக்தர்கள் கஷ்டப்படுறது பகவான் பார்த்து தாங்க முடியாது. உடனே என்னென்னா அவங்க கவலையை தூக்கி போட்டுரும். எந்த சிந்தனை உன்னை போட்டு வாட்டி எடுக்குதோ அந்த சிந்தனையை அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு உன்னை பக்தியில் முன்னேற்றம் அடைய தான் பகவான் செய்வான். திதி தேவிக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறாமை உணர்வு இருந்தது. இந்திரனை பழி வாங்கணும், அது மாதிரி உணர்வு வரும் நமக்குள்ளே. ஆனால் பகவத் பக்தி பண்ணும்போது என்னென்னா அந்த உணர்வு அடுத்த நிமிஷம் போயிடும். அடுத்த நிமிஷம் நம்ம அப்படிலாம் நினச்சோமா, அப்படிலாம் நம்ம ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினச்சோமான்றதே நம்மளுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அது மாதிரி யாரத்துல கோவம் வந்தால் இவங்களும் கோவப்பட்டோமா அப்படின்றதே நம்மளுக்கு மறந்து போயிடும். ஆனால் நல்லா புரிஞ்சு, அதனால் வந்து பக்தர்களுக்கு இந்த அசுபமான புத்தி உண்டாகாது. அப்படி உண்டானாலும் ஒரு க்ஷணம்தான். அவங்களுடைய கோபம்லாம் வந்து கொஞ்ச நேரம்தான். அடுத்த நிமிஷத்தில் அதை மறந்துட்டு அவங்களிடத்துல போய் நல்லா சுலபமாக பேசுவாங்க, சகஜமாக பழகுவாங்க, அந்த மனசில் வச்சுக்க மாட்டாங்க. இது பக்தரிடத்துல நிறைய பார்க்கலாம். அதனால் என்ன அசுபாமதிகி, கெட்ட புத்தி பக்தர்களுக்கு உண்டாகாது. நகி கல்யாணக்கிறது துர்கதியும் தாது கச்சதின்னு, நகி கல்யாணக்கிறது நல்ல செயல் செய்பவன் ஒரு பொழுதும் கெட்டதில் அடைய மாட்டான். நம்மே பக்த பிரணஷதின்னு சொல்கிறது கீதையில். என் பக்தன் வந்து இது மாதிரி வீழ்ச்சி அடையிறது கிடையாது. இது மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்களில் செயல்பட மாட்டான்.
இந்த பழி வாங்குறது, இது பண்ணுறது, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இந்த வஞ்சனெலாம் தெரியாது. மற்றவங்கன்னா இவனை உதாசீனப்படுத்தலாம், இலக்காரப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இவனை ஓரம் கட்டலாம், இவனை ஒதுக்கி விடலாம், இவனை ஒதுக்க செய்யலாம், எது வேணால் செய்யலாம். ஆனால் அவன் அதை மனசில் வச்சுக்க மாட்டான். நீங்கள் என்னென்னா ஒதுங்க, என்ன பண்ண, பகவான் நம்மளை ஒதுக்கலை, அது போதும், அதுதான் பகவான் நம்மளை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறானா, அது போதுமே, அதானே வேணும், அதானே முக்கியம். மற்றவங்க நம்மளை என்ன சொன்னால், நம்மளை என்ன ஒதுக்குனா என்ன, நம்மளை உதாசீனப்படுத்தினா என்ன, நாம் எல்லோரும் நல்லவங்களாக இருப்போமே. நம்மளுக்கு எல்லோரும் நல்லவங்கன்னா பகவானுக்கு பிடிக்காது மற்றவங்களிடத்தில் துவேஷம் பாராட்டுறது. அப்புறமா அது எப்படி பிடிக்காத விஷயத்த செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. அப்படியே கோபம் வந்தாலும் கொஞ்சம் நேரம் தான், அடுத்த நிமிஷம் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் பக்தருடைய சுபாவம். அதுதான் திதி தேவி அடுத்த நிமிஷம் இந்திரனை சமாதானப்படுத்துகிறா. இல்லைப்பா நாங்கள்லாம் கேட்டது தப்பு, அது மாதிரி பகவானுக்கு கேட்டக்கூடாதுன்னு நம்ம சமாதானம் அடையில இந்திரனும் பல மன்னிப்பு கேட்டுக்கிறான். அப்படி தான் போவாங்க பக்தர்கள்லாம். சரி, அடுத்தது பார்க்கலாம். அப்புறமா வந்து அந்த விசாலா தேசத்துக்கு வராங்க. விசாலா தேசத்து வந்து மருத்துவர்களுடைய உற்பத்தி, இதுதான் அந்த இடம் தான் வந்து மருத்துக்கள் அந்த தவம் செய்து கொஞ்சம் திதிக்கு இந்திரன் பணிவிடை செய்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசால நகரத்தில் அந்த இடத்துல வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்கிறார், அந்த கதை நடந்த இடத்த சொல்கிறார். அப்போ இக்ஷ்வாகுவிற்கு அலம்புசா என்ற அப்சரஸ் இடத்துல பிறந்த புத்திரன் தான் விசாலன்னு பேர். அந்த பரம தார்மிகன் ஏற்படுத்தின நகரம் தான் இந்த விசாலை என்ற நகரம். அவனுக்கு பிறகு முறையே ஹேமச்சந்திரன், சுச்சந்திரன், தூம்ராஸ்வன், சிருஞ்சயன், சகதேவன், உசாஸ்வன், சோமதத்தன், காகுஸ்தன், சுமதி என்ற பரம்பரை உண்டாயிற்று. மகா தேஜஸ்வியான சுமதியே இப்பொழுது விசாலாதிபதியாக இருக்கிறான். இக்ஷ்வாகின் அருளால் இந்த ராஜாக்கள் நீண்ட ஆயுசு உள்ளவர்களாகவும் வீரியத்தாலும் தர்மத்தாலும் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். இந்த ராத்திரி இங்கே சுகமாய் வசித்து காலையில் மிதிலைக்கு போவோம் என்றார். ராமலக்ஷ்மணரில் கூட படுக்க வச்சிருக்கார். விஸ்வாமித்திரர் அங்கேயே படுத்துக்கிறாங்க அந்த விசால தேசத்தில். ஆமாம், கௌசிகருடைய வரவை வந்து சுமதி பந்துக்களோடும் உபாத்தியாயர்களோடும் அங்கே வந்து கைகூப்பி நமஸ்கரித்து, ஆஹா விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு உடனே அந்த ராஜா வரான். அந்த விசால தேசத்து ராஜா சுமதின்ற ராஜா அவன் வந்து என்னென்னா க்ஷேமம் விசாரிக்கிறான். விஸ்வாமித்திரன் ராமலக்ஷ்மணன் க்ஷேமம் விசாரிச்சு, என் தேசத்தில் தாங்களே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்ததால் என்னை போன்ற தன்யன் இல்லை, பாக்கியசாலிகள் கிடையாது, தங்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானேனே அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்கிறான். இப்படி ஒருவருக்கொருவர் க்ஷேமம் விசாரித்த பிறகு கௌசிகருக்கு அருகில் இருந்த ராஜபுத்திரர்களை அந்த சுமதி என்ற ராஜா பார்க்குறான். இந்த ராஜகுமாரில் பார்த்தா தெய்வீகமான புருஷர்களாக தோன்றுகிறார்கள். சாதாரண மனுஷர்கள் போல தோணல, மகா தேஜஸ்விகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை ஆகாசத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் கீழே இறங்கி வந்துட்டாங்களோ அப்படின்னு தோன்றதான் சுமதி ராஜாவுக்கு. அப்போ அடிக்கடி கவனித்து பார்த்து விஸ்வாமித்திரர் குசல பிரச்சனை விசாரிக்கிறாரு. வாங்களா, எப்படி சௌக்கியமாக வந்தீங்களா, எப்படி வந்தீங்க, எது வந்தீங்கன்னு கேட்டு விசாரிக்கிறான் சுமதி என்ற ராஜா. ரிஷி வந்து விசாரிக்கணும், உங்களுக்கு ஏதாவது குறையா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். தசரது கேட்ட மாதிரி கேட்குறான். கேட்டு அப்புறமா விஸ்வாமித்திரர் கூட 2 பசங்க வந்திருக்காங்க. அவங்கள தான் அடிக்கடி பார்க்குறான். பார்த்தா இவங்க சாதாரண குழந்தைகளாக தெரியல, தெய்வீக புருஷர்களாக தெரிறாங்க. அப்போது அந்த சுமதின்ற ராஜா அவங்களுடைய அழகாலும் அவங்களுடைய தேஜஸாலும் அவங்களுடைய வீரியத்தாலும் ஆச்சரியம் அடைந்து, சுவாமி தங்களுக்கு பரமமங்கலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறான் அந்த சுமதி ராஜா. யார்? விஸ்வாமித்திரர் பார்த்து, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ரிஷிக்கு வந்து ஒரு ராஜா ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, ஆனால் இவன் பரமமங்கலம் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். இதே வேறு பழைய விஸ்வாமித்திரர் இருந்தால் சபிச்சிருப்பார், எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுறியா அப்படின்னு. ஆனால் இப்போ என்னென்னா அவன் குதூகலத்தில் இருக்கான். என்னென்னா ராமலக்ஷ்மணில் பார்த்துட்டு என்ன பேசுறது தெரியாமல் உங்களுக்கு ரொம்ப, அதாவது என்னென்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, டக்குன்னு மங்களம் உண்டாகும். அது மாதிரி மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு சுமதி ராஜா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான் விஸ்வாமித்திர இடத்துல. சரி, விஸ்வாமித்திரர் புரிஞ்சுக்கிட்ட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, சரி அதோ ராமலக்ஷ்மணர் தரிசனம் பண்ணதால் அப்படி பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கின்னு, சரிப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். சுவாமி
தங்களுக்கு பரமங்களும் உண்டு. இந்த குழந்தைகள் யார் சுவாமி? இவங்க பார்த்தா தேவதைகளைப் போல பராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே. தரிக்க முடியாத பெரிய வில்லை தூக்கி வந்திருக்காங்களே, முதுகில் அம்பரெல்லாம் எடுத்து வந்திருக்காங்களே, சின்ன குழந்தைகளாக இருக்காங்க. ஆனால் பார்த்தா பயங்கரமாக வீரர்கள் போல் கத்தி இது வில்லெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்களே, ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படின்னா தேவதைகளைப் போல இருக்காங்க, ஆனால் பராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவங்க பார்த்தா அப்படி நடந்து வர அழகை பார்த்தா தூரத்துலேருந்தே நான் கவனித்தவங்கள ஒரு யானை அப்படி நல்லா அந்த யானை எப்படி அப்படி மதம் பிடிச்சுன்னு அப்படி வரும் கம்பீரமாக, அது மாதிரி கம்பீரமான நடைமுறையவர்களாக இருக்கிறார்களே இவங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஆங்கிளில் பார்த்தா இவங்க சிம்மம் அப்படியே சீரின்னு சிம்மம் எப்படி சீரின்னு வரும் அது மாதிரி சீரின்னு வர மாதிரி இந்த ராமலக்ஷ்மணர்கள் அப்படி வர வேகத்தை பார்த்தா அப்படி சீரின்னு வர மாதிரி வராங்களே, சிம்மம் மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் சத்துருக்களை அவமதிக்கக்கூடிய நடைமுறையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சமயத்தில் பார்த்தா அந்த புலி பதுங்கி வரும் பார்த்தியா, அது மாதிரி பார்த்தா அப்படி கொஞ்சம் கிட்ட வரும்போது பார்த்தா அப்படி கொஞ்சம் பொறுமையாக வர்றதை பார்த்தா புலி பதுங்கி வர மாதிரி வருதான். ஒரு நடையை பார்த்தா கஜகதி போல், கஜகதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி யானையை போல் நடந்து வராராம். அது பார்த்தா சிம்மகதி, அதான் என்னென்னா சிங்கம் போல் நடந்து வராராம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கொஞ்சம் கிட்ட பார்த்தா பொறுமையாக வரும்போது பார்த்தா புலி அப்படி பதுங்கி வர மாதிரி அப்படி வராராம். பார்த்தா புலி மாதிரி இருக்காராம் பார்க்கறதுக்கு. யார்? ராமலக்ஷ்மணர். பார்த்தா இன்னொரு விதத்தில் பார்த்தா ஒரு சமயம் பார்த்தா காளை அப்படி கம்பீரமாக வரும் இல்லையா காளை, அது மாதிரி ரிஷபத்தை போல கர்வமுள்ள நடையுடையவர்களாக காணப்படுகிறார்கள். மகாசூரர்களாக வீரர்களாக திகழ்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டார். ரிஷபத்தை போல கம்பீரமாக நடையுடையவர்களாக இருக்கிறார்களே, யார் இவர்கள் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் பார்த்தா இதெல்லாம் கம்பீரம் தான், சிம்மம் போல் இருக்கிறாங்க, யானையை போல் இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பார்க்கறதுக்கு கண்களை பார்த்தா அதை அப்படியே சொக்கி விழுந்துட்டான் அந்த சுமதின்ற ராஜா. அது எப்படி இருக்குது அந்த கண்கள்னால், தாமரை இதழ் போன்ற விசாலமான கண்களால் அப்படி காது வரையில் நீண்ட திருவடிகளாம். அப்படியேப்பட்ட ராமருடைய திருவடி, லக்ஷ்மண திருவடி அப்படி இருந்தான். தாமரை இதழ்கள் போல விசாலமான கண்கள், விசாலமான காது வரை அப்படி நீண்ட திருவடிகளாம், பெரிய கண்களாம், அழகாக விசாலமான கண்களால் பார்ப்பவர்களின் மனதை கவருகிறார்கள். அந்த கண்ணழகிலே மயங்கிட்டாராம் சுமதின்ற ராஜா. ராமனுடைய கண்ணழகு அது தாமரை இதழ்கள் போல் அவ்வளோ நீண்ட அழகாக இருக்குதான் பார்க்குறதுக்கு. அந்த கண்ணழகை இவர் என்னென்னா சிகையினுடைய அழகை பார்த்தே மயங்கினார் விஸ்வாமுத்திரர். இந்த சுமதின்ற ராஜா கண்ணழகை பார்த்து மயங்கிட்டார். இன்னும் மாமனார் இருக்கார் ஜனமராஜா, அவர் மயங்க போகிறார் பாருங்கள். அப்படியே இந்த சுமதிராஜா மயங்கின மாதிரி அவர் மயங்க போகிறார் இந்த ராமலக்ஷ்மணனை பார்த்து. மருமகனை பார்த்து மாமனார் மயங்கிடுவார். அப்போ இன்னும் பொண்ணு பார்க்கல, பொண்ணு பார்த்தான்னா அப்படியே சொக்கி போயிடுவான் ராமனுடைய அழகை பார்த்து. மிதிலை தேசத்து இளவரசியாக மைதிலி சீதை. சரி, மகாவீரர்கள் தரிக்கக்கூடிய கத்தி, வில்லு, அம்பரை முதலியவைகளை இந்த சிறு வயதிலும் சுலபமாக தரிக்கிறார்களே. மகாவீரர்கள் பார்த்து பார்த்தா 12 வயசு மாதிரி தெரியலையாம். மகாவீரர்கள் மகா பராக்கிரமசாலிகள் தரிக்கக்கூடிய அப்படியேப்பட்ட பெரிய வில்லு தரிக்கக்கூடிய ராஜாக்கள் தரிக்கக்கூடிய வில்லு, கத்தி, அம்பரை இதெல்லாம் தரிச்சு வராங்களோ, அதெல்லாம் இது சுலபமாக தரிச்சுன்னு வராங்களே இந்த சின்ன குழந்தைங்கள அப்படின்னு தெரியுது. அழகில் பார்த்தா அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு ஈடோ கிடையாது. அஸ்வினி தேவர்கள் அழகில் பார்த்தா அஸ்வினி தேவர்கள் அவ்வளோ அழகுடையவர்களாம் தேவர்களுக்குள்ள. அவர்கள் தேவ வைத்தியர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள். அந்த அஸ்வினி தேவர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரெண்டு பேரை பார்த்தா டிஃப்ரெண்ட்டு இந்த 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா 6 வித்தியாசம், அதுபோல் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே சேமாக இருப்பாங்க அந்த அஸ்வினி தேவர், ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ராம லக்ஷ்மணர்களுக்குள்ள பேதம் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே மாதிரி அவயவங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் சுந்தரகாண்டத்தில் பார்த்தா ராமரை லக்ஷ்மணனுடைய அங்கங்களை வர்ணின்னு சொல்லிட்டு சீதை கேட்கும்பொழுது ஆஞ்சநேயர் ராமரை வர்ணித்து சொல்கிறார், இதையே அப்படியே லக்ஷ்மணனுக்கு வர்ணித்து தான் எடுத்துங்க. அப்படியே இந்த சாமுத்திரிகா லக்ஷ்மணன் அத்தனையும் லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனாக அந்த சாமுத்திரிகா லக்ஷணங்கள் பொருந்தியவர் லக்ஷ்மணர். அப்போ ராமர்களுடைய வர்ணிச்சாவே லக்ஷ்மணர் வர்ணித்த மாதிரி தான். அதனால் தனியாக லக்ஷ்மணரை வர்ணிக்க மாட்டாங்க. ராமரை வர்ணிக்கும் போது கூட லக்ஷ்மணரையும் அதே அங்கங்களுடைய அதே மாதிரி தான் இருப்பார், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி ராம லக்ஷ்மணர்கள். அதனால் இவங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ தான் குழந்தை பருவம் நீங்கி இப்போ யௌவன பருவம் ஆரம்பிக்கிறது.
இந்த அரும்பு மீச மூலிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது அந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போது 12 வயசு 13 வயசு இருக்குன்னா இந்த டைமில் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யவனம் வர நேரம். இன்னும் யவனம் வரல, பால்யம் குழந்தை பருவம் மாதிரி இப்போ யவனம் வர நேரம், அப்படியே யவனம் ஆரம்பிக்கிற நேரம். அப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்களாம் குழந்தைங்க, பால்வடிய முகம். அப்படி இருக்கா ராமலக்ஷ்மணருக்கு. ஆனால் பெரிய பெரிய மாரிசன் சுபாகெல்லாம் வதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, தாடைகள்லாம் வதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பால்வடிய முகம் பகவான் ராமலக்ஷ்மணருக்கு. அதனால் பால்யம் நீங்கி யவனம் ஆரம்பித்திருக்கு. தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் தான் பூலோகவாசிகளிடத்தில் உள்ள கருணை வச்சு இறங்கி வந்துட்டாங்களோ. சரி பாவம், இங்கே பூமியில் உள்ள மனுஷர்களே பார்த்துருக்காங்களே தேவர்கள், சரி உங்களுக்கு நம்மளுக்கு காட்சி கொடுப்போம் அப்படின்னு தேவர் லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகமான தேவர்கள் தான் பூலோகத்தில் இறங்கி வந்துட்டாங்களோ அப்படி தோன்றது பார்க்கறதுக்கு தேவர்கள் மாதிரி இருக்காங்க. இல்லை சின்ன குழந்தைங்க, இந்த வயசில் இருக்கிற பையன் வந்து தரிக்கக்கூடிய வில்லு இல்லை, இவ்வளோ பெரிய வில்லை தரிச்சுன்னு இருக்குது, இவ்வளோ பெரிய அம்பரை தரிச்சுன்னு. அப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஜனக மகாராஜா உன் வில்லை வளைக்கிறதுக்கு வந்துக்கிறான்ட்டு. ஆனால் இங்கே சுமதி ராஜா இடத்துல வந்திருக்காங்க. சுமதின்ற ராஜா சொல்கிறாரு, தேவலோகத்தில் வந்த தேவர்கள் பூலோகத்து வாசிகளிடத்தில் கிருபை வைத்து இங்கே வந்தது போல இருக்கிறது. பகலில் சூரியனாலும் இரவில் சந்திரனாலும் ஆகாசம் பிரகாசிக்கிறது. ஆனால் ஒரே டைமில் சந்திரனும் சூரியனும் வந்துருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். சூரியவம்சத்து குழந்தைகளாகி அந்த ராமலக்ஷ்மணர்கள் சூரியனை போல் ஒருத்தர் தெரிகிறாராம், சந்திரனை போல் தெரிகிறாராம் ஒருத்தர். அப்போ சூரிய சந்திரர்களை போன்ற இந்த ராஜகுமாரர்களால் என் தேசம் ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறது. அப்போ ராமர் அங்கே லக்ஷ்மணன் வந்தபோது அந்த இடமே பிரகாசமாக இருந்தது. இப்போ தாடகா வனம் வந்து எப்படி குபேரப்பட்டணம் போல் சைத்திரதமாக மாறிச்சு பகவானுடைய பிரகாசத்தில், பகவான் பாதம் வச்சு கடாட்சம் பண்ணதுனால அது க்ஷேமமான வனமாக மாறி போச்சு. அது மாதிரி ஒரு வர இடத்துலலாம் மங்களம் உண்டாகுது. ராமலக்ஷ்மணர்கள் பற்றி நினச்சாவே அந்த இடத்துல ஒரே பிரகாசம், தெய்வீகம் உண்டாகும், தெய்வீக சாநித்தியம் உண்டாகும். அதுதான் ராமலக்ஷ்மணருடைய சரித்திரத்தை படிக்கிறது. விஸ்வாமித்திரத்தை பார்த்து கேட்குறாரு இதெல்லாம். இந்த என் தேசம் ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறது. சூரிய சந்திரர்கள் இரவில் தான் சந்திரனை பார்க்க முடியும், பகலில் தான் சூரியனை பார்க்க முடியும். ஆனால் நான் 2 பேரும் ஒரே டைமில் பார்க்குறேனே சந்திர சூரியன். இந்த ராமலக்ஷ்மணர்கள் தான் அவங்க. அப்போ சூரியவம்சத்து குழந்தைகளாகி அவர்கள் சூரிய சந்திரன் மாதிரி தெரிகிறார்களாம். அந்த தேசமே பிரகாசிக்கு தான். வெகு செல்வமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இந்த பார்க்கறதுக்கு பார்த்தா ராஜகுமார்கள் நல்லா செல்லமாக வளர்க்கப்பட்ட அந்த முகம் பால்வடிய முகம் இல்லையா. எது கடினமான வேலைகள்லாம் செய்து பழக்கப்பட்ட உடம்பு மாதிரி தெரியல பார்க்கறதுக்கு. இப்போ கிராமத்துலலாம் பார்த்தா நல்லா கஷ்டப்படுறவங்களாம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கடினமாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு இல்லையா. ஆனால் அது மாதிரி இல்லையா குழந்தை. இவங்க பார்த்தா நல்லா செல்லமாக வளர்க்கப்பட்ட ராஜ குடும்பத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த குழந்தை, நல்லா செவன்னு நல்லா புசுன்னு இருக்கும் இல்லையா. அது மாதிரி இருக்காங்களாம் குழந்தைங்க பார்த்தா. 2 பேர் ராமலக்ஷ்மணரை பார்த்தா. அவங்க இவங்க வந்து எப்படி நீங்கள் காட்டில் ஏன் இப்படி அழிச்சுன்னு வந்தீங்க, நான் சொல்லியிருந்த ரதத்தை கொண்டு வந்துட மாட்டேன்னா, விஸ்வாமித்திரரே இந்த கல் முள் இருக்கிற அந்த காட்டில் எப்படி நடந்து வந்தாங்க இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் எதை உத்தேசித்து வந்திருக்கிறார்கள் இவங்களை பார்க்கும்போதே என்னென்னா இவர்களுக்கு யாராலையும் ஆக வேண்டியது இல்லை, இவர்களால் உலகத்துக்கு ஏதோ நன்மை ஏற்பட போகுது. பார்க்கறதுக்கு தேவர்கள் மாதிரி இருக்காங்க, புரியுதா. இவங்க தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். எதை உத்தேசித்து வந்திருக்கிறார்கள்? இவர்களின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால் சகல இச்சைகளும் நிறைவேறின மகா புருஷர்கள் என்றே தோன்றுகிறது. பூர்ணஸ்வரூபியாகிய பூர்ணமிதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா, பூர்ணமிதம் அந்த பூர்ணஸ்வரூபியான பகவான் தான் தோன்றுறது எங்களுக்கு. ஆமாம், சகல இச்சைகளும் நிறைவேறணும் யாருன்னா பகவான் மட்டும்தான். அவன் தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். நமக்குலாம் குறை இருக்குது, நமக்குலாம் 1008 ஆசைகள் இருக்குது. அது மாதிரி குறையே இல்லாத கோவிந்தன் போல தோன்றுகிறார்கள் ராமலக்ஷ்மணர்கள். இவர்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறினவர்கள் எப்படி ஒரு திருப்தியாக இருப்பாங்க அது மாதிரி இருக்காங்க பார்த்து. அப்போ அப்படின்னா பகவான்ன்றதை எப்படி இலைமறைவா காய்மறைவா வால்மீகி எத்தனை விதமாக அந்த சுமதி சொல்கிற அந்த வார்த்தைகளில் எத்தனை விதமாக சொல்கிறாரு பாருங்கள். எங்கேயுமே ஸ்பஷ்டமாக பகவான் அப்படின்னு சொல்லிட மாட்டார். நரந்தான் ஆனால் தேவர்கள் போல் இருக்காங்க, நரந்தான் ஆனால் சூரிய சந்திரர்கள் போல் இருப்பாங்க, சூரிய சந்திரன் போல் இருக்காங்க. நரந்தான் ஆனால் அந்த இடத்துல தேஜஸ் பிரகாசிக்குது. அது எப்படி அது
ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ தேஜஸ் எப்படி வரும்? அந்த நாடே பிரகாசிக்கு தான். நரன் தான். ஆனால் இவர் தாடகாவனத்தை குபேர பட்டணமாக ஒரு கடக்ஷத்திரம் மாற்றிட்டார். நரன் தான். ஆனால் மாரிசு வாக்கெல்லாம் வதம் பண்ணிட்டார். இன்னும் இது நரந்தான் சொல்கிறாரு. ஆனால் பார்த்தா செய்யத்தெல்லாம் பார்த்தா தெய்வீக செயல்கள், திவ்ய புருஷர்களாக தோன்றாங்களாம். ஆகாசிலிருந்து தேவர்கள் தான் இறங்கி. ஏன்னா ஜனகுமார் இந்த சுமதி ராஜாலாம் அவங்களாம் வந்து தேவரை நேரில் பார்த்துருக்காங்க. பார்க்காதவங்களாக இருந்தால் தேவர்கள் இப்படி இருப்பாங்க சொல்ல முடியாது. தேவர்கள் நேரில் பார்த்துங்க. அப்போ அந்த தேவகுமார் மாதிரி இவங்களும் இருக்காங்க ராமலட்சுமணர்கள் என்று வர்ணிக்கிறார். அப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அளவு உயரம் நடை உடை பார்வை பேச்சு செய்கை முதலிய லட்சணங்களில் இருவருக்கும் பேதம் கண்டுபிடிப்பது ரொம்ப அரிது. ஆமாம், ஒரே மாதிரி பேசுகிறாங்க, ஒரே மாதிரி நடக்கிறாங்க, ஒரே மாதிரி செய்கை பண்ணுறாங்க. அந்த பார்வையை பார்த்தா ஒரே மாதிரி 2 பேருக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரே மாதிரி அஸ்வினி தேவர் மாதிரி அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்குது பார்த்தா ராமலட்சுமணர்கள். அப்படிப்பட்ட ஒரு லட்சணங்கள் கொண்டவர்களாக லட்சணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஜனசஞ்சாரமற்ற காடுகளின் வழியாய் சிரேஷ்டமான ஆயுதங்களை தரித்து இந்த ராஜகுமாரர்கள் வந்த காரணத்தை விஸ்தாரமாக சொல்ல வேண்டும் அவர்கள் அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, அவர்களை அண்டினர்களுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீர்க்க வந்தவர்கள் என்று பொதுவாய் அறிந்தேன். நிச்சயமாக இவர்களுக்கு யாராலையும் ஆக வேண்டியது இருக்காது. ஆனால் தன்னை அண்டினவர்களை காப்பாற்றுறதுக்கு வந்த அந்த தெய்வமே பூமியில் இறங்கி வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட பாருங்கள், மறைச்சி தான் பேசுகிறார் வால்மீகி இந்த இடத்துல. சுமதி ராஜா ஸ்பஷ்டமாக சொல்கிறார் தெய்வன்னு, ஆனாலும் வால்மீகி மறைச்சி தான் பேசுகிறார். நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்த தெய்வம்னு சொல்ல மாட்டார். காப்பாற்றுறதுக்காக, அதாவது இவங்களுக்கு மற்றவங்களால் ஆக வேண்டியதில்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இவங்க இறங்கி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி வர்றதுனாலே அவதாரம்னு அர்த்தம். அப்போ அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்கன்னா யாரால் முடியும்? பகவான் தான் முடியும். இவங்களுக்கு எதுவும் ஆக வேண்டியது இல்லைன்னு சொன்னால் அது மனுஷனை வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா சாக்ஷாத் பகவான்னு ஸ்பஷ்டமாக சொல்லாமல் இப்படி சொல்கிறார். வால்மீகி எல்லாத்துலேயும் பார்த்தா நரனாக தான் வர்ணிப்பார், பகவானாக வர்ணிக்க மாட்டார். ஆனால் செயல்கள் அவங்களுடைய தேஜஸ், அவங்க வசீகரெல்லாம் பார்த்தா பகவானுக்குரிய வசீகரம் அத்தனையும் இருக்கும். சரி, அதனுடைய பகவானுடைய செயல்களும் பார்த்தா ராவணாதி ராஷ்டிரம்லாம் யார் வதம் பண்ண முடியும்? மனுஷனாலே வதம் பண்ண முடியும் ராவண கும்பகர்லாம். அப்போ பகவான்றது அங்கங்கே போராடணும். அப்போ கூட நரன் தான் சொல்லுவார் வால்மீகி. அது ஏன் தான் அப்படி சொல்கிறாருன்னா, பகவானுக்கே அது ஆசையாம், நான் தரேன், அகம் மானுஷமன்யே, நான் மனுஷன்தான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறதுனாலே பகவானுக்கே அதான் விருப்பன்றதுனால பகவத் பக்தர்களாகிய வால்மீகியும் அப்படியே வர்ணிக்கிறதுக்கு பகவான் இஷ்டப்படியே பகவானுக்கு பிரியமான மனுஷனாகவே வர்ணிக்கிறார். ஆனால் என்ன தான் மறைச்சி பேசினாலும் ஜக்னிய விஷ்ணு சனாதனன் அங்கங்கே உடைச்சிடுறார். ஸ்ரீஹி லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்குறவர், சூரியனுக்கு ஒளியை கொடுக்குறவர், அக்னிக்கே அக்னி பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு தேஜஸை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இதே ராமாயணத்தில் சுமித்ரை வாக்கில் சொல்கிறார். அப்போ சுமித்ரை உடச்சிட்றா. வால்மீகி மறுச்சாலும் சுமித்ரை சொல்லிடுறான், ரிஷிகள் சொல்லிடுறான், பிரம்மதேவர் சொல்லிடுறாரு இவர் பகவான்னு, எத்தனையோ பரசுராமர் சொல்லிடுறாரு. அப்போ நிறைய ரிஷிகள், இவர் பரத்வாஜர் சொல்கிறாரு இவர் பகவான்றது, எத்தனையோ பேர் சொல்லிடுறாங்க. இவர் தாரை சொல்லிடுறான், மந்தோதரி சொல்கிறான், தாமனே சொல்கிறான் இவர் நாராயணன் தானோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பகவான்றது எத்தனையோ இடத்துல சொல்லப்படுகிறது. வால்மீகி அங்கங்கே சொல்கிறார். எவ்வளோ மறைச்சி பார்க்குறார். பகவான் இல்லை மனுஷன் சொல்லி பார்க்குறார். கடைசியில் அங்கங்கே பகவான்றது வெளியே ஜக்னிய விஷ்ணு சனாதனகா, விஷ்ணு சனாதனமான விஷ்ணு தான் இவர் தான், நாராயணன் தான் விஷ்ணு தான் அப்படின்னு அங்கங்கே உடைகிறார் வால்மீகியை. சொல்லி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தான் அவருடைய மனுஷ நாட்டியத்தை நடித்தாலும் அதை ஒழிக்க முடியும். அங்கங்கே தெய்வீக சக்தியும் நிரூபணம் ஆயிடுது. ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்தாருன்றது நம்ம ஒரு மனுஷனால் மோட்சம் கொடுக்க முடியுமா? நடக்கிற காரியமா? ஆனால் ஜடாய்க்கு சுதந்திரமாக மோட்சம் கொடுத்தாரு. கிளம்பு, என்னால் அனுப்பப்பட்டு நீ உத்தமலோகம் அடைய கடவாய் யாரால் ஆணையிட முடியும்? மனுஷனாலையா? பகவானால் மட்டும்தான் அந்த உத்தமலோகங்கள் அடையும்படி ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்தார். இது மாதிரி அவங்க பார்க்கலாம். சரி, அதனால் அப்போது சொல்கிறாரு அந்த சுமதேந்திர ராஜா, அவர்களை அண்டினருடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீர்க்க வந்தவர்கள் என்று பொதுவாய் அறிந்தேன். ஆனாலும் இன்னும் நன்றாய் அறிய அதன் விஷயங்களை அறிய விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது கௌசிகர் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அப்பா சுமதி ராஜா, இவர்கள் யார் தெரியுமா? தாடகை, சுபாகு, மாரிசன் முதலிய ராட்சசர்களை ராமலக்ஷ்மணர்கள் கொன்று சித்தாசிரமத்தில் என்னுடைய யாகத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்கிறார். அப்போ மிதலைக்கு போய் சிவதனுசை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தாங்கப்பா, என் கூட வந்தாங்கப்பா. அதனால்
என் கூட வந்திருக்காங்க. இப்போ மிதலைக்கு தான் நாங்கள் அப்படியே கிளம்புறோம், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். மிதலை கிளம்பி அங்கே போய் சிவதனுசை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க என் கூட அப்படின்ட்டு ராமர் சொல்கிறார். இது ராமரை பற்றி. ராமர் வந்து என்னென்னா தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரன், இதுபோல் ராமலக்ஷ்மணர்கள் தசரத புத்திரர்கள். நான் தான் அவரில் வந்து தாடகை மாறி சுபாகம் வதம் எடுத்து அழிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். உடனே அயோத்தியாதிபதியான தசரத புத்திரர்கள் தனக்கு அதிதியாய் கிடைத்ததை பற்றி அந்த சுமதின்ற ராஜா ரொம்ப சந்தோஷம் அடைந்து அந்த வீரர்களை விதிப்படி பூஜித்தான். அவங்க வந்து அன்றைக்கி இரவு வந்து அந்த இடத்துல தான் தங்குறாங்க. அந்த இரவு அங்கே தங்கி காலையில் மிதலைக்கு பிரயாணம் செய்தார்கள். அப்போ மிதலை போகிற வழியில் பார்த்தா அதற்கு கொஞ்சம் தொலைவு போனால் அங்கே கொஞ்சம் தொலைவு போனவுடன் அந்த முனிவர்கள் அதன் அழகையும் செல்வத்தையும் பார்த்து அந்த விசால நகரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த விசால நகரத்தில் அதற்கு அருகில் வந்தவுடன் முனிவர்கள் அதன் அழகையும் செல்வத்தையும் பார்த்து நல்லது நல்லது என்று மெச்சினார்கள். போகும் வழியில் அந்த நகரத்திற்கு சமீபத்தில், எந்த மிதிலா நகரத்துக்கு சமீபத்தில் ஒரு ஆசிரமம் சூன்யமாக இருக்க கண்டார் ராமன். என்னடா இது, ஒரு ஆசிரமம் இருக்குது, ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லையே, என்ன ஆசிரமம் இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம குருநாதரை கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கேட்குறாரு. சுவாமி, இந்த தபோவனம் வெகு அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கிறதே, ரிஷிகள் வசிக்க தகுந்ததாக இருக்கிறதே, ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஆசிரமம் பார்த்தா. ஆனால் பார்த்தா பழைய குடிசையாக தெரியுது, பழைய ஆசிரமமாக தெரியுது. ஆனால் இப்பொழுது இதில் தபஸ்விகள் ஏன் வசிக்கவில்லை, இது யாருடைய ஆசிரமம் என்று ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரர் கேட்குறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஆஹா, இந்த குழந்தைகளை நான் எப்படி சொல்லுவேன் இந்த விஷயத்தை, இது அகல்யினுடைய ஆசிரமம், அகல்யின் சாபம் தீரும் காலம் வந்ததென்று ஒரு விதத்தில் பார்த்தா அந்த அப்படின்னு மனசு கஷ்டப்படுறார். குழந்தைகள் எப்படி சொல்கிறது இந்த கதைன்னு. ஆனால் பார்த்தா இந்த ராமரால் தான் அவருடைய சாபமே விமோசனம் அடைய வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஏன்னா இந்த குழந்தையால் தான் அந்த பெண்ணான அகல்யானவள் சாபம் நீங்கி தன் கணவனோடு சேர வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு கௌசிகர் நினைக்கிறார். அகல்யின் சாபம் தீரும் காலம் வந்ததென்று கௌசிகர் சந்தோஷித்து, ராமா சொல்லுகிறேன் கேள். கௌதம மகரிஷி என்று ஒரு ரிஷி இருந்தார். அவர் இங்கே வெகு காலம் தவம் செய்தார். அவருடைய கோபத்தால் இந்த புண்ணியஸ்தலம் சபிக்கப்பட்டு இப்படி அலங்கோலமாயிற்று. தேவர்களும் இங்கே வசிக்க விரும்புவார்கள், அந்தளவுக்கு புண்ணியஸ்தலம் இது. ஞானத்திலும் ஆச்சாரத்திலும் மேலாகிய கௌதமர் தன் மனைவி அகல்யையுடன் இங்கே வெகு காலம் வசித்தார். ஒரு நாள் அவர் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து தேவராஜன் அந்த கௌதமர் மாதிரியே ரூபம் தரித்து அங்கே வந்து அகல்ய இடத்துல பேசுகிறான். அவர் வந்து என்னென்னா எங்கேயோ குளத்துங்கள் ஏதோ ஸ்நானம் பண்ணுறதுக்கு வெளியே போயிருக்காரு. யார்? கௌதம ரிஷி. அந்த சமயத்தில் இந்திரன் என்ன பண்ணால் கௌதமர் மாதிரியே வேஷம் போட்டு வந்து அகல்ய இடத்துல பேசுகிறான். அகல்யே, ஆசைக்கு வசப்பட்டவர்கள் ஸ்திரீகளுக்கு ருதுகாலம் வரும் வரையில் எதிர்பார்க்க முடியுமா? உன் அழகாலும் லாவண்யத்தாலும் மயங்கினேன், உன்னை அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். உன்னை ஆசையோடு அடையணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து இப்படி ஒரு மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாமல் கௌதமர் அப்படி பேச மாட்டார். இது அகல்யைக்கு தெரியும். நிச்சயமாக இது கௌதமர் இல்லை. அந்த பேச்செல்லாம் பார்த்தா, அந்த படபடப்பான பேச்சு, அந்த நடைவடையெல்லாம் பார்த்தா கௌதமர் மாதிரி இல்லை. ஆனால் கௌதமர் வேஷம் போட்டு யாரோ வந்திருக்காங்க. ஆனால் கௌதமர் இவ்வளோ இழிவாக பேச மாட்டார். ஆனால் இவன் வந்து இப்படி ரொம்ப இழிவாக பேசுகிறானே, அவனும் அவசரமாக பேசுகிறானே, என்ன சொல்ல, இது போல் உன்னை அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறானே, இது மாதிரி இவ்வளோ இழிவாக யார் பேசுவாங்க அப்படின்னு யோசித்தா ரொம்ப நாளாக நம்ம மேலே இந்திரன் தான் வந்து நம்ம மேலே ஆசைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு அகல்யைக்கு தெரியும். இந்த கதை வந்து விஸ்தாரமாக சொல்லணும்னா, பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டவள் தான் அகல்யை. அழகெல்லாம் உணர்ந்து தன் சாமர்த்தியமாக அது கடைசியில் அப்போது இந்திரனுக்கு ஆசைப்பட்டான் அகல்யை. ஆனால் கௌதமர் தான் கல்யாணம் பண்ணி வந்தார்.
அதனால் அகலினுடைய அழகில் ரொம்ப நாளாக மயங்கி இருந்தான் இந்த இந்திரன். அதனால தான் இது சமயம் கிடைச்சதுன்னு சொல்லி இந்த கௌதமர் மாதிரி வேஷம் போட்டுன்னு இப்போ வந்திருக்கான். சரி, அப்படி சொன்ன உடனே கௌதமர் ஒரு நாளும் இப்படி பேசுனதே கிடையாது. இவன் வந்து என்னென்னா இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறான், இவனை அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறான் இந்த இந்திரன். ஆனால் கௌதமர் இப்படி பேச மாட்டார். ஆனால் கௌதமர் மாதிரி வேஷம் போட்டு வந்து இவன் யார்? இவ்விதமாய் செய்ய விரும்பினதும் இல்லை யார்? கௌதமர். ஆனால் இந்திரனை தவிர மற்றவர் இங்கே வர முடியாது. அவன் தன்னிடத்தில் வெகு காலமாய் ஆசை வைத்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு கண் வச்சுருக்கான் அகல்யை மேலே. யார்? இந்திரன். ஆகையால் கௌதமருடைய ரூபத்தை தரித்து வந்திருப்பவன் சாக்ஷாத் இந்திரனே என்று அறிந்து விட்டாள். இந்திரனு தெரிஞ்சால துரத்தி விட வேண்டியதானே, டேய் போடா துஷ்டனே அப்படின்னு ஏதாவது சாபம் கொடுத்து அவனை துரத்தி விட வேண்டியதானே. ஆனால் அவன் என்ன பண்ணுறா? தேவராஜ குதூகலாத் பார்க்கறதுக்கு அவள் ஒரு நிமிஷம் யோசிச்சா, ஏன் இந்திரன் இந்த மாதிரி இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறான், வேற மாறு வேஷம் போட்டுன்னு இப்படி வந்து வரானே அப்படின்ட்டு நினச்சா. யோசித்து பார்த்தா அழகே ரூபம் எடுத்து வந்த, அவ்வளோ அழகே ஒரு வடிவம் எடுத்து வந்தது போல் இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள்லாம் அவன் கைவசம் இருக்கிறாங்க. அவ்வளோ பெண்களுக்கு அதிபதி அவன். அந்த அப்சர ஸ்திரீகளுக்கு நாதனான தேவராஜன் அவர்களை அலட்சியம் செய்துட்டு என்னை வந்து என்னை மேலாக எண்ணி என்னிடத்தில் ஆசை வச்சிருக்கிறானே. ஆஹா, அப்போது தேவராஜனே வந்து என் மேலே ஆசைப்பட்டிருக்கான்னா அதில் ஒரு குதூகலம், அதில் ஒரு சந்தோஷம் இவளுக்கு. அப்படிப்பட்ட 30 கோடி தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனே வந்து என் மேலே ஆசைப்படுறான்னா அப்போ நான் அதுக்கு தகுதியா அப்படின்னு தன்னை வந்து கொஞ்சம் கர்வம் அடைஞ்சிட்டான். இந்திரனே வந்து என் மேலே ஆசைப்படுறான், அந்த தேவராஜ குதூகலாத், தேவராஜனே வந்து என் மேலே ஆசைப்படுறான்னு ஒரு குதூகலம் அவளுக்கு. அதுதான் அந்த ஆசை வைத்தால் கொஞ்சம் கர்வம் அடைந்து புத்தி மயங்கி அவனிடத்தில் ஆசை வைத்தாள். உடனே அதுக்கு பிறகு தன் இஷ்டம் நிறைவேறின பிறகு சந்தோஷம் அடைந்து இந்திரனை பார்த்து அதான் அவளோட சேர்ந்துட்டான், அவளோட இணைஞ்சிட்ட பிறகு இந்திரன் உடனே தன் இஷ்டம் நிறைவேறினதால் சந்தோஷம் அடைந்து இந்திரனை நிறைவேறினதால் அந்த அகலியை சொல்கிறா இந்திரனை பார்த்து, உன் ஸ்நேகத்தால் நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன். ஆனால் மகரிஷி வந்துடுவார் இப்போ, அதனால் அதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து புறப்பட்டு போயிடு. உனக்கும் எனக்கும் இதனால் யாதொரு கெடுதியும் நேராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றாள். புரியுதா? வந்துட்டார்னா ஆபத்து, அவர் சபிச்சுட்டார். அதனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ போயிடு அப்படின்னு திருட்டுத்தனமாக அனுப்புகிறா அகல்யை. யார்? இந்திரனுக்கு தெரியும். அப்போ எனக்கு கண்டுபிடிச்சிட்டியான்னு தெரியும், நீ கௌதமர் வேஷம் போட்டு வந்த இந்திரனுக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்ல. சரி, உடனே அப்போ வந்து என்ன பண்ணால் இந்திரனுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். யார்? அகல்யை பார்த்து. என்னை பார்த்து நீ என்னை வந்து திருத்தனமாக அனுப்புறியா? நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? 30 கோடி தேவதைகளுக்கும் அதிபதியும் வஜ்ரபாணியுமான எனக்கும் ஒருவரால் ஆபத்து நேரும் என்று இவள் நினைத்தாளே என்று தேவராஜனாகிய இந்திரன் வந்து சிரிச்சானான். கௌதமர் வந்து கௌதமர் சீக்கிரமாக போன்னு சொன்னால் அவன் கௌதமராவது வரட்டும், யாராவது வரட்டும், எனக்கு என்ன பயம், நான் 33 தேவதை அதிபதி, என்னென்னா பண்ண முடியாதுன்னு, நான் வஜ்ரத்தை தரித்து கொண்டு இருக்கிறவன் அப்படின்னு சிரிச்சானான். சிரிச்சுட்டு அகல்யே என்னுடைய எண்ணம் நிறைவேறிட்டு நான் போய் வருகிறேன் என்று அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்தான். ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ளே பயமும் இருக்குது. சும்மா அந்த ஸ்திரீ இடத்துல பெண்ணிடத்தில் வந்து மார்த்தட்டினான், என்னென்னா பண்ண முடியும் அப்படின்னு அகல் இடத்துல. ஆனால் வெளியே வரும்போது பயந்துனே தான் வந்தான். ஒருவேளை கௌதமர் வந்துடுவாரோன்னு அப்படி பயந்துன்னு வெளியே வந்தான் பாரு. கௌதமர் எங்கே வந்து விடுவாரோ என்று பரபரப்புடன் அதிவேகமாய் போய்கொண்டிருக்கையில் அந்த மகா தபஸ்வியை எதிரில் வர கண்டான். உடனே பார்த்தா என்ன மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்கான், கௌதமர் மாதிரியே இருக்கான் பாரு. ஆஹா, வெகு காலமாய் கடுந்தவம் செய்து சம்பாதித்த மகிமையால் தேவ அசுரர்களும் அவரை ஜெயிக்க முடியாது. யார்? கௌதமரை. அப்படிப்பட்ட கங்கையில் ஸ்நானம் செய்து, அப்போ தான் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வராரு. கையில் தர்ப்பம் வச்சுருக்கார், சமித்து வச்சுருக்கார். இதெல்லாம் எடுத்துன்னு கொண்டு ஜொலிக்கும் அக்னியை போல பிரகாசித்தார்.
அப்படிப்பட்ட மகா தபஸ்வி தேஜஸ்வி. அப்போ இந்திரனுக்கு நடுக்கம் எடுத்தது. இந்திரனுக்கு காந்தி குறைஞ்சி போச்சு. தேவர்களுக்கு அரசனாக இருந்தும் மூவுலகத்தில் உள்ளவர்களுக்கு தர்மத்தை நடத்தி காட்ட வேண்டியவனாக இருந்தும் காமத்திற்கு இடம் கொடுத்து உலகத்தில் உள்ளவர்களுக்கும் தர்மத்தை நடத்தி காட்ட வேண்டிய இந்திரன் 30 அதிபதினா சாதாரண அதிபதினா பட்டம் பதவி நாள் மட்டும்தானா? அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி நல்ல நடத்தை உடையவனாக நியாயமாக நடந்துக்குவானாவா? இவனே தர்மமாக நடந்துக்கலாம். அப்போ அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மற்ற பிரஜைகள்லாம் மற்ற தேவர்கள்லாம் எப்படி நல்லபடியாக நடந்துப்பாங்க? இந்திரனே தப்பு பண்ணான்னா, அப்படிப்பட்ட இந்திரனே பிறர் மனைவி மேலே ஆசைப்பட்டானே, தப்பு தானே அது? அப்போ ராவணனை சொல்கிறோம் பிறர் மனைவி மேலே ஆசைப்பட்டானே. இதுக்கு முதல் எடுத்து கொடுத்தது யார்? தேவரிடத்து. இது போல் தேவரிடத்துலேயே நிறைய இது போல் தீய குணங்கள்லாம் நிறைய இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவர்கள்னால் சுத்தமாக, அதாவது என்னென்னா, தேவர்கள் உடலில் தேவர்களாக இருக்கலாம், உடலில் பிராமணர்களாக இருக்கலாம், சத்திரியனாக இருக்கலாம். ஆனால் செய்கையில் பிராமணனாக இருக்கணும், செய்கையில் தேவனாக இருக்கணும். செய்கையில் அசுரனாக இருந்துட்டால் என்ன பண்ண முடியும்? அப்போ பரஸ்திரி இடத்துல ஆசை வச்சு தப்பு தானே? அவரிடத்தில் போய் இணைஞ்சது தப்பு தானே? அப்போ தேவனாக இருந்து நீயே உலகத்து நல்வழி. இந்திரன் 30 தேவர்களுக்கு அதிபதி, யமன் வருணன் எல்லாருக்கும் அதிபதி. அப்படின்னா இவன் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவனே தப்பு பண்ணுறான்னு சொன்னான். நம்ம சொல்கிறோம் ராவணன் தான் பின்னாடி தான். சொல்லப்போனால் இவனை தான் ஒதுக்கணும், இந்திரனை தான். ஒரு தேவனாக இருந்து தப்பு பண்ணுறவன் தான் தண்டிக்கணும் முதல்ல. ராட்சசனாக இருந்து தப்பு பண்ணுறான் ராவணன்றது அது அப்பாற்பட்ட விஷயம், ரெண்டாவது. ஆனால் தேவனாக இருந்து தப்பு பண்ணியிருக்கானே, இவனுக்கு தான் தண்டனை சிவியராக கொடுக்கணும். இப்போ இதை பார்த்து என்ன பண்ணுவான்? அவன் நிறைய பேர் கெட்டு போகிறான். இப்போ இந்திரனே இப்படி பண்ணியிருக்கான், நம்பி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ராட்சசம் பண்ணுறான், அதாவது ராவணம் பண்ணுறான். இதுதான் விஷயம். அப்படி தேவர்களுக்கு அரசனாக இருந்தும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு தர்மத்தை நடத்தி காட்ட வேண்டியவனாக இருந்தும் காமத்திற்கு இடம் கொடுத்து தன்னுடைய புண்ணியாசிரமத்தில் தன் ரூபத்தை தரித்து தன்னுடைய மனைவியை கெடுத்த தேவராஜனை கண்டு அந்த தபோ நிதியாளிய கௌதம மகரிஷி அடங்கா கோபம் கொண்டு, அடே துர்புத்தி உள்ளவனே, துர்புத்தி பிடித்தவனே, என்னுடைய ரூபத்தை தரித்து செய்யக்கூடாது இந்த பாபத்தை செய்ததால் உனக்கு அதற்கு ஆதாரமான விருஷணங்கள் போக கடவுது என்று சபிச்சார். அந்த குறி, அந்த விருஷணங்கள், ஆண்களுக்கு இருக்கிற விருஷணங்கள் அடியில் இருக்கும் இல்லையா, விருஷணங்கள் விதைகள் சொல்கிறேன் இல்லையா, அந்த விருஷணங்கள் கீழே விழுந்துருச்சான் யாரே இந்திரனுக்கு. அந்த விருஷணங்கள் போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு யார்? கௌதம மகரிஷி. உடனே அந்த விருஷணங்கள் போக கடவுது சபித்தார். உடனே அப்படியே ஆயிற்று. பிறகு கௌதமர் அகல்யை பார்த்து, அவளை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, ஏதோ ஒரு அவசரத்தில் தப்பு பண்ணிட்டா, தப்பு தானே, பதிவிரத தர்மத்தை இழந்துட்டாலே, அதனால் இனிமேல் நம்ம கூட வாழத்துக்கு தகுதியற்றவளாக போயிட்டான், இனிமேல் அவளோட குப்பை கொட்ட முடியாது காலம் பூரா. பார்த்தா சரி, நீ காற்றை தவிர ஆகாரமின்றி காற்றையே உணவாக கொண்டு சாம்பலில் படுத்து கொண்டு ஒருவருடைய கண்ணிற்கும் தெரியாமல் இங்கே பல வருஷங்கள் வரையில் நீ இருக்க கடவாய். என்ன கல்லாக இருக்கிறதா சபிச்சதா சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சில புராணங்களில். ஆனால் இங்கே வால்மீகி ராமாயணம் படி பார்த்தா அவள் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருந்தா. கல்லாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும், ஆனால் இங்கே கண்ணுக்கு தெரியாமல் காற்றையே உணவாக புஜித்து கொண்டு நான் இந்த ஆசிரமத்தில் இருப்பு, இந்த சாம்பல், அங்கே சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த அக்னி ஹோமம்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த சாம்பல்லையே படுத்து கொண்டது, உனக்கு காற்று தான் உணவு அப்படின்னு உடலற்றவர் யார் கண்ணுக்கு தென்படாமல் உலகத்தில் தென்படாமல் அங்கே காற்றை மட்டும் உணவாக கொண்டு அந்த இடத்துல வாசம் பண்ணுறா. ஆனால் அவள் கல்லாக இருக்கிறது தான் இங்கே வரல. வால்மீகி ராமாயணப்படி அவள் கல்லாக இருக்கிறது தான் இங்கே வரல. ஆனால் அவள் என்ன சூட்சும தேகத்தோடு அங்கே இருக்கிறான். இப்படி ஆகாரமின்றி சாம்பலில் படுத்து கொண்டு ஒருவருடைய கண்ணிற்கும் தெரியாமல், அதான் கண்ணுக்கு தெரியாமல் ரூபத்தில் அங்கே இருக்கிறான். இங்கே பல வருஷங்கள் வரையில் நீ இருக்க கடவாய் அப்படின்ட்டு. ஒருவேளை ரூபத்தோடு இருக்கலாம், அந்த ரூபம் யார் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்படி டிரான்ஸ்பரண்ட், அதான் தெரியாமல் இருக்கிறபடி சாபம் கொடுத்துருக்கார் அது கௌதம மகரிஷி. அப்போ பார்த்தார் இது ஏதோ ஒரு தப்பு பாவம் பண்ணிட்டான், ஆனால் அதுக்கு ஒரு விமோச்சனம் சொல்லணும்.
நம்ம சாபம் கொடுத்துட்டோம். இப்போ இவருடைய உடல் வந்து என்னென்னா வெறும் எந்த உணவும் இல்லாமல் தேகமற்றவளாக, அதே அப்படியே தேகம் இருந்தாலும் அது யார் கண்ணுக்கு தென்படாமல் இருக்கும்படி சாபம் கொடுத்துட்டாரு. ஓகே, அவன் வந்து தேகமற்றவளாக தான் போயிட்டான். காற்றிய உணவை கொண்டு அந்த சாம்பலை படுத்து சொல்கிறான். அது எத்தனை நாள் இந்த சிரமத்தை அனுபவிப்பாவோ ஆகாரம் இல்லாமல்? அப்போது கஷ்டப்படுறா. அவள் வந்து அவளுக்கும் உலகத்தை பார்க்கணும், உலகத்தில் எல்லா அனுபவங்களும் எல்லோரும் மாதிரி வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அப்போது கணவன் தன்னிடத்துலேருந்து பிரிஞ்சிட்டா. அப்போ தனியாக இது போல் பெரிய தண்டனை தான், தண்டனை பெருசு தான். ஆனால் பண்ண பாவமும் பெருசு தான், இல்லைன்னு சொல்ல வரல. காற்றையே உணவாக கொண்டு தான் எப்படி இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சிரமப்பட்டுருந்தால் அதுக்கு ஒரு விமோசனமும் சொல்லணும். அப்போது கௌதம மகரிஷி ஒரு விமோசனம் சொல்கிறார். இக்ஷ்வாகு வம்சத்து அரசனான தசரத குமாரன் ஸ்ரீ ராமச்சந்திரன் இந்த கோரமான வனத்திற்கு வருவார். அவருக்கு நீ அதிதி பூஜை செய். அவருக்கு நீ பூஜை பண்ணன்னு சொன்னால் உன் பாவங்கள் எல்லாம் விலகும். இந்த இடத்துல வந்து ராமநாமா சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, அவர் வர வரைக்கும் நீ ராமநாமா ஜெபிச்சுனரு அப்படின்னு. ஆனால் வால்மீகி ராமாயண பிரகாரம் நம்ம பார்த்து சொல்கிறோம், அதான் புரிஞ்சுக்கணும். ராமரை தியானம் பண்ணியிருந்தா ராமநாமா சொல்லியிருந்தாலும் என்னன்னு தெரியல. நான் சொல்கிறதுக்கு அவள் வாய் கிடையாது, அவளுக்கு உடலே கிடையாது, கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கிறாள். கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் தான் இருக்கா. சரி, அப்படியே சொல்லின்னு இருந்தால் கூட ராமராமான்னு சொல்லிட்டு ராமா நீ எப்போ வருவே அப்படின்னு கேட்டுன்னு இருக்கலாம். இல்லை ராமரை தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். யாரோ ஒருத்தர் ராமரான் பின்னாடி அவதாரம் பண்ண போகிறாராம். இன்னும் அவதாரமே பண்ணல, அதுக்கு முன்னாடி இந்த சாபம் ஏற்பட்டது. தசரத குமாரனா பிறக்க போகிறாராம், அவதாரம் பண்ண போகிறாராம் அந்த ராமச்சந்திரன், அவரால் தான் எனக்கு விமோசனமா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாவும். அப்படி கௌதம மகரிஷி அப்படி சபிச்சுட்டு போயிட்டார். அதனால் அவருக்கு வந்து என்னென்னா இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நாமத்தை சொல்லுன்னு இங்கே வால்மீகி ராமாயண பிரகாரம் சொல்லலை. அவர் வந்தாருன்னா அவருக்கு அதிதி பூஜை செய்யி. ஸ்ரீராமன் இந்த கோரமான வனத்துக்கு வருவார், அவருக்கு அதிதி பூஜை செய்யி, உன் பாவங்கள்லாம் விலகிடும். நீ பண்ண பாவங்கள்லாம் பகவத் தரிசனத்தினாலே பாவம் போயிடும், பகவன் நாம சொன்னாலே பாவம் போயிடும். ஆனால் அவருக்கு நேரடியாக உன் ஆசிரமத்தை தேடி வருவார். வந்தாருன்னா அவருக்கு பாத பூஜை செய். அப்போ உன் பாவங்கள்லாம் போயிடும். பாவம் போயிடுச்சுன்னா நீ என் கூட சேருவேன். அப்போ நிஜ ரூபத்தை அடைந்து உன்னுடைய ரூபம் தெரியாமல் இருக்கல. இப்போ சபிக்கப்பட்டோடனே இந்த ரூபம் தெரியாமல் போயிடும். என் சாபத்தினால் இந்த ரூபம் தெரியாமல் போனால் கூட ராமர் வந்தபோது என்னன்னா அவருடைய தரிசனத்தினால் உன் பாவங்கள் போகும். அப்போது உன்னுடைய பாவங்களை விலகிச்சுன்னு அர்த்தம் என்னன்னா, நீ உன்னுடைய நிஜ ரூபத்தை நீ அடைவாய். நிஜ ரூபத்தால்னா அவருக்கு அதிதி பூஜை பண்ணணும் நீ. அப்போ நிஜ ரூபத்தை அடைந்து என்னுடன் நீ சேர்வாய். கௌதமரோட கணவனோட என்னோட நீ சேர்ந்து வாழ்வாய். கௌதமர் தானே கணவன், அதனால் சொல்ல என்னோட நீ சேர்ந்து வாழ்வாய் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, அந்த ராமனை நீ தியானம் பண்ணுறதுனால உனக்குள்ளே இருக்கிற லோபம், அந்த பேராசை, தேவராஜன் 30 கோடி தேவர்களுக்கு அதிபதி இந்திரன் என்ன பண்ண முடியும்? இந்திரனாகவே இருக்கட்டுமே, கௌதமருடைய சாபத்துக்கு ஆளாயிட்டானே அந்த இந்திரனா வஜ்ராயுதபாணி நம்ம 30 அதிபதி என்ன பண்ண முடிஞ்சது? கௌதமர் பார்த்து கிடுகிட்டு நடுங்கிறான். அப்படிப்பட்ட தேவலோகத்தில் இருக்கிற தேவனுக்கே சாபம் கொடுக்கக்கூடிய வல்லமையுடையவர் இந்த பிரம்ம ரிஷியாகி கௌதமர். அவருக்கு ஒருத்தர் போய் அபச்சாரப்படலாமா? சரி, சாதாரண கணவனுக்கு நம்ம பதிவிரதையாக இருக்கணும், அவரிடத்துல போய் அவருக்கு துரோகம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? அப்போ அந்த இந்திரனையே சபிக்கும்படி செய்து அவனுடைய அண்டங்கள் கீழே விழும்படி செய்துட்டார். இந்த எதனால் தப்பு பண்ண? 33 தேவர்கள் அதிபதி இந்திரன் அப்படின்னு அந்த பேராசை, அவனே நமக்குள்ள மயங்குறானேன்னு. அப்போ மோகம், இவ்வளோ அழகான ஒரு தேவனாக இருக்கிறானேன்னு அந்த அழகில் மயங்கிட்டேன். அதே சமயத்தில் லோபம், அவன் பெரிய பணக்காரனாச்சு, பெரிய பதவிக்கு 33 தேவர்களுக்கு அதிபதியாச்சு, தேவேந்திரனாச்சு அப்படின்ற லோபம், பேராசை, அவனுடைய அழகை பார்த்து மோகம், இந்த ரெண்டுத்தில் மாட்டிக்கின்னு தான் நீ அவனுக்கு உட்பட்ட உன்னுடைய கற்பை இழந்தாய். அதனால் அது விலகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ராமரை தியானம் பண்ணுறது தான். அதனால் அந்த ராமர் வருவார், அது எதிர்பார்த்து நிறுன்னு சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார், அவர் வருவார், வந்து உன் சாபத்தை தீர்ப்பார். அப்போ நீ நிஜ ரூபத்தை அடைந்து அவருக்கு பூஜை பண்ணு. அவர் பாத பூஜை பண்ணுன்னா நீ என்னோட சேருவே, உன் பாவங்கள் தீர்ந்து என்னோட சேருவேன் அப்படின்னு கௌதமர் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார். இங்கே என்னென்னா நாம சொன்னதா வரலன்னா கூட அப்போ ராமர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அந்த ராமன் நம்ம காதில் விழுந்துச்சு, அவர் காதில். அவர் ராம தியானம் பண்ணுன்னா அவரே இவர் என்ன தியானம் பண்ணுவான்?
ராம 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 ராமன் தான் தியானம் பண்ணுவான். அப்போ ஒரு விதத்தில் நாம சொன்னார்னா அர்த்தம். நாம வாய் திறந்து நாம சொல்லலாலும் நாம கீர்த்தனம் இல்லாமல் நாம ஸ்மரணம் பண்ணியிருக்கான். அந்த ராம 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 ராமர் யாரோ வருவாரமே, அந்த ராமர்னு வருவாருமே, ராமர்னு ஒருத்தர் வருவாருமே, ராமர்னு ஒருத்தர் வருவாருமே, அந்த ராமன் நாம வந்து ஸ்மரணத்தில் போய் பதிஞ்சிச்சு. அந்த நாம ஸ்மரணம் பண்ணியிருந்தான். நாம ஸ்மரணத்தினாலே அவள் பாவம் நீங்கள் பெற்றாள். அப்போ ராமர் பிரத்யக்ஷமாயிட்டார். பிரத்யக்ஷமாக வந்து இப்போ இந்த கதையெல்லாம் யாருக்கு சொல்கிறது? ராமலக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறார் இந்த கதையை. இதுபோல் வந்து கௌதமர் சொல்லிட்டு போனார், லோபம் மோகம் தீர்ந்து சந்தோஷத்துடன் என் மனைவியாக இருக்க யோக்கியதை பெறுவாய் என்று இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு. விபச்சாரிகளுக்கு நியமிக்கப்பட்ட பிராயச்சித்தத்தை சாபரூபமாக சொல்லி அதற்கு பரிகாரத்தையும் தெரிவித்து இந்த ஆசிரமத்தை விட்டு சித்த சரணங்கள்லாம் வசிக்கக்கூடிய வெகு புண்ணியஸ்தலமான ஹிமயமலை சிகரத்தில் தப செய்வதற்காக கௌதமர் போனார். வேறு விதமாக இந்த கதை உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிறது. அப்போது உத்தரகாண்டத்தில் இந்த கதைலாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அதில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். அதனால் அதான் பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தான் அகல்யானவள். அது முன்னாடி இந்திரன் மோகம் கொண்டிருந்தான். ஆனால் அது கௌதமர் கல்யாணம் பண்ணி வந்ததுனால அவளை அடையணுன்ற ஆசை முன்னாடி இருந்தே இருந்தது அப்படின்ட்டு உத்தரகாண்டத்தில் வருது. சரி, அது போகட்டும். அதனால் இங்கே ஒரு வார்த்தை வருது. விபச்சாரிகளுக்கு நியமிக்கப்பட்ட பிராயச்சித்தத்தை சாபரூபமாக சொல்லி, அப்போ யாருன்னா வந்து இது போல் பெண்கள் எத்தனையோ பேர் வந்து கற்பு இழந்துடுறாங்க. இது வந்து கலியுகத்திலே நடந்த விஷயம். அப்போது பூரி ஜெகநாத் இருக்கார் இல்லையா, அங்கே நடந்த விஷயம். பூரி ஜெகநாத் யாத்திரைக்கு போனால் தெரியும். அங்கே சந்தன்தாதான்னு ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னென்னா போதேந்திரால் போயிருக்கார். 59வது பீடாதிபதி, காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய 59வது பீடாதிபதி. அவர் என்ன பண்ணார், அந்த போதேந்திரால் என்ன பண்ணார், தீர்த்த யாத்திரையாக போயிருக்கார். தீர்த்த யாத்திரையாக போயிட்டு வரும்போது என்னென்னா நாம கௌமுதி அப்படின்னு லக்ஷ்மிதர கவி அப்படின்னு ஒரு மகாத்மா இருந்திருக்காரு. அந்த பூரி ஜெகநாத்தில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு அக்ரஹாரத்தில் லக்ஷ்மிதர கவின்னு ஒரு மகாத்மா இருக்கார். அவர்களே வந்து நாம கௌமுதி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அதில் நாமத்துடைய மகிமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரந்தத்தை வாங்கிறதுக்காக போதேந்திரால் அங்கே போயிருக்கார். போய் பார்த்தா நைட் ஆகி போச்சு அவர் போகிறதுக்கு. போந்தாலும் போதேந்திரால் என்ன பண்ணார், அங்கே திண்ணையில் படுத்துறாரு. அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா நைட் ஆகி போச்சு. அந்த விசாரிச்சு அப்படியே போயிட்டார். அந்த லக்ஷ்மிதர கவி வீட்டுக்கு போயிட்டார். அவர்கள் தான் அந்த நாம கௌமுதின்ற ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த 2 பேர் மறந்துட்டேனே. அப்பா பேர் லக்ஷ்மிதர கவி, இன்னொரு பேர் புள்ள பேர் ஏதோ பேர். சரி, ஓகே. அதான் அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. சரி, நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திண்ணைமலை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு தம்பதிகள் வந்து கதவை இடிக்கிறாங்க. கதவு இடித்து, சுவாமி யார் இருக்காங்க அப்படின்னு வந்த உடனே அந்த கதவு திறந்த உடனே இது லக்ஷ்மிதர கவியினுடைய வீடு தானேங்க. ஆமாம். யார் பக்கத்தில் யாருன்னா ஒரு பெண்ணு. என் மனைவி தான். ஆனால் வந்து என் கதையை கொஞ்சம் கேளுங்க பொறுமையாக. என்ன நடுராத்தில் வந்து கதவு தட்டி கூப்பிட்டு இந்த கதையை கேளுன்ற அந்த தம்பதிகள். அப்போ அந்த கணவன் சொல்கிறான் தன் மனைவியோடு வந்து, இங்கே பக்கத்தில் வந்து போதேந்திரால் வந்து என்ன பண்ணால் அங்கே தீர்த்த யாத்திரையாக போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. நைட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே திண்ணையில் படுத்துன்னு இருக்காரு. அவர் வந்து என்னென்னா அந்த லக்ஷ்மிதர கையிலேருந்து நாம கௌமுதின்ற கிரந்தத்தை வாங்கி படிக்கிறதுக்காக வந்திருக்காரு. கிரந்தத்தை வாங்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தா இந்த தம்பதிகள் பார்த்தா புலம்புறாங்க, அழறாங்க. அப்போ அவர் பார்த்து சொல்கிறார், என்னப்பா வேணும்? அவர் புள்ள பேர் ஏதோ பேர், அது பேர் மறந்துட்டேன். அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய புள்ள பேர் ஏதோ பேர். அந்த மகாத்மா இடத்துல கேட்டு சொல்லிக்கிறாங்க, என்னங்க விஷயம்? அப்போ அந்த மகாத்மா சொல்கிறார், என்ன விஷயம் சொல்லுங்கள், விஸ்தாரமாக சொல்லுங்கள், பரவாயில்ல. பின்ன இவள் தான், நான் என்னன்னு சொல்லுவேன் என் குறைய, இவள் தான் என் மனைவி. சரி,
இவளும் நானும் தீர்த்த யாத்திரையாக அப்படியே வந்தோம். நாங்கள் அப்படியே வடக்கு தெற்குலேருந்து அப்படியே வடக்கு வந்தோம். சரி, தீர்த்த யாத்திரையாக வரும்போது அப்போ மிலேச்சர்களுடைய ஆட்சி, அதான் முஸ்லீம் ஆட்சி. அந்த காலத்தில் என்னென்னா ஒரு திண்ணையில் இந்த கணவன் மனைவி படுத்துன்னு இருந்திருக்காங்க. படுத்துன்னு இருக்கும்போது அந்த மனைவி என்னென்னா ஒரு மிலேச்சன் என்ன பண்ணால் அந்த மனைவி வாயை கட்டிட்டு அவள் அப்படியே அபகரிச்சு போயிட்டாங்க அந்த பெண்ணை. இவன் காலையில் மனைவி கூட பத்துன்னு இருக்கான்னு நினச்சின்னு திரும்பி பார்த்தா காலையில் எழுந்து பார்த்தா மனைவி காணலை. மனைவி யாரோ அபகரிச்சுன்னு போயிட்டான் இந்த மிலேச்சருக்கு அபகரிச்சு போயிட்டவொடனே இவன் என்ன பண்ணால் மனைவி பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஜனலாம் கேட்டு பார்த்தா கிடைக்கல அந்த மனைவி. அதே இடத்துல தான் காணாமல் போயிருக்கு அந்த பூரி ஜெகநாதன் தான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் அழுதுனே போய் மனைவியை எங்கேயோ தேடி பார்த்து கிடைக்கலன்னொன்னே எங்கேயோ தீர்த்த யாத்திரையாக போனால் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தான். அந்த சந்தந்தாத்தா குளத்தாண்ட அழறான். அந்த சந்தந்தாத்தா குளத்தாண்ட அழும்போது அப்போ பார்த்தா ஒரு பெண்மணி, அவள் மிலேச்ச ஆடையில் அந்த முஸ்லீம் ஆடையை உடுத்துவாங்களே அந்த ஆடையை உடுத்தின்னு வரா பார்த்தா ஒரு பெண். அப்போது இவன் சொல்கிறான், சுவாமி அப்படின்னு காலில் விழுறான். காலில் வந்தோடனே நீ யார் பெண்ணு நீ அப்படின்னு. என்னை தெரியலையா சாமி உங்களுக்கு, நான் தான் உன் மனைவி அப்படின்னு. நீ என் மனைவியா? நீ பார்த்தா வேறு ஏதோ ஆடையில் இருக்கியே. நான் என்னன்னு சொல்கிறேன் சாமி, உங்கள் கூட படுத்துன்னு இருந்த என்னை மிலேச்சர்கள் அபகரிச்சும் போயிட்டாங்க. எனக்கு நான் காதில் தோடு போட முடியாமல் என் காதை சுட்டுட்டாங்க. அந்த ஓட்டையை சுட்டுட்டாங்க நெருப்புனால். அதே சமயத்தில் எனக்கு என்னென்னா இது மாதிரிலாம் என்னை அமங்கலிகளாகி என்னை கெடுத்து விட்டார்கள், என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், நான் கற்பை இழந்தவளாக இருக்கின்றேன் அப்படின்னு கதறி அழுதா. அப்போ பார்த்து சொல்கிறார், ஆனால் நான் உங்களோட சேர முடியுமா முடியாதா சுவாமி அப்படின்னு அவள் சொல்கிறான். அவள் பார்த்தார், நீ மிலேச்சர்களால் கெடுக்கப்பட்டுட்டார், ஆனாலும் உன்னை நான் சேர்த்துக்க முடியாது. இருந்தாலும் ஆனால் உன்னோட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நீ ஒன்றும் தெரிஞ்சு தப்பு பண்ணல, உன்னை பலவந்தமாக அபகரிச்சுட்டு போய் தவறு பண்ண வச்சுட்டாங்க. அதனால் சரி வா, இங்கே யாரையாவது சாஸ்திரிகள் இருப்பாங்க மகான்கள்லாம், அதெல்லாம் கலியுக ஆரம்ப காலத்தில் தானே. அதாவது என்னென்னா கொஞ்சம் இந்த ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, அப்போல்லாம் நல்ல வைதிகமான நல்ல ஆச்சார அனுஷ்டானம்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய நல்ல நம்ம தெய்வீகமான காலமாச்சு. அதெல்லாம் நிறைய சாஸ்திரிகள்லாம் பண்டிதர்கள்லாம் இருக்கக்கூடிய காலமாச்சு. அப்படி இருக்கும்போது சரி சாஸ்திரிகளை கேட்கலாம்னு சொல்லி இங்கே சாஸ்திரிகளை விசாரித்த உடனே நீங்கள் அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய பிள்ளை அங்கே இருக்கார், அந்த அக்கரகாலத்துக்கு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சுவாமி நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய பிள்ளை இடத்துல சொல்கிறாங்க இந்த தம்பதிகள். அந்த பிராமணன் சொல்கிறான், இவளை நான் எப்படி சாமி, இவளோட வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இவள் கெடுக்கப்பட்டாலே இவளோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும், ஆச்சாரம் கெட்டு போச்சு அப்படின்னா. இதுக்காக பெருசாக கவலைப்பட்டீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் குளம் இருக்குது, சந்தந்தாதா குளம், சந்தந்தாதான்னு ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல போங்க, அங்கே போய் இந்த பெண்ணை முழுக சொல்லுங்கள். முழுகி ராம 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 ராமன்னு முழு நம்பிக்கையோடு ராம ராம ராமன்னு 3 தடவை சொல்லி எழுந்துக்க சொல்லுங்கள். அவள் பாபம் தீர்ந்துடும், அவள் கலங்கமற்றவளாக ஆகிடுவான், பூர்ண கற்பு கரிசியாக மாறிடுவான். மறுபடியும் அவளோட நீ சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பிராமணர், சுவாமி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாளைக்கு ஊரறிய உலகமறிய இதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு என்னென்னா ஜனங்க என்னென்னா வேறு இடத்துல கெட்டு போனவங்கள சேர்த்துக்கலான்ட்டு ராமரிய பழி சொன்ன உலகம் அது. அதனால் நான் எப்படி சேர்த்துக்கிறது, அதனால் ஊரறிய உலகமறிய இவருடைய கற்பனுடைய தன்மை நிரூபணமாகும்படி செய்யுங்க அப்படின்னா. சரி அப்போ நீ காலையில் சரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு அங்கே தங்கிட்டு இதெல்லாம் போதேந்திரால் கவனிச்சுனே இருக்கார் இந்த விஷயத்தெல்லாம். நைட்டு அங்கே தங்கிட்டு காலைல கிளம்பி போகிறாங்க. ஊர் ஜனங்கள்லாம் விஷயம் பரவித்து எல்லா ஜனங்களும் அந்த சந்தந்தாந்த குளத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு வந்திருக்காங்க. எல்லாம் வந்திருக்கும் போது என்ன பண்ணாங்க, இந்த மிலேச்ச ஆடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயை, அவள் பிராமண ஸ்திரீ தான், இந்த பிராமணன் அழைச்சும் போகும்போது அங்கே போய் அந்த குளத்தில் முழுக சொல்கிறாரு. யார், அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய புத்திரர். அவர் அழைச்சும் உடனே போதேந்திராலும் கூடவே போகிறார். என்ன தான் நடக்கிறது பார்க்கலாம். அது போனார். போனால்
3 தடவை ராம ராம ராமான்னு சொல்லு அப்படின்னு. அவன் 3 தடவை ராம 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 ராமன்னு சொல்லி அவன் மூழ்கி எழுந்த உடனே முன்னாடி தொலைஞ்சு போகும்போது எப்படி மூக்குத்தி, காதில் தோடு, கம்மல் எல்லாம் அணிஞ்சிருந்தாலும் நல்ல பூவெல்லாம் சூடிக்கொண்டு அழகான ஒரு பெண்ணை நல்ல புடவைலாம் கட்டின்னு ஒரு ஹிந்து பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி தெற்க சுமங்கலியாக அந்த மிளச்சாடை நீங்கி போய் சுத்தமான ஒரு பெண் அரசியாக அந்த சந்தனதாதா குளத்துலேருந்து எழுந்து வந்தாலும் 3 தடவை நம்பிக்கையோடு ராம ராம ராமன்னு சொல்லி மூழ்கி எழுந்து வந்தால் அப்படியே அவர் தெற்கு சுமங்கலியாக வந்தால் எல்லாரும் பார்த்தாங்க, ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ராம 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 ராமன்னு எல்லாம் கர்ஜிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போதேந்திரால் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்போ ஜனங்கள்லாம் கொண்டாடிச்சு. யார்? இந்த லக்ஷ்மிதார கவியினுடைய புள்ள, அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, இல்லை பார்த்துடலாமா? அப்போ என்னென்னா அவர் பேர் ஜெகநாத கவி. லக்ஷ்மிதர கவியினுடைய புள்ள பேர் ஜெகநாத கவி. அப்போ அவர் சொல்கிறார், இந்த நாமா 3 தடவை ராம ராமான்னு சொன்னால் அவள் எழுந்து வந்துடுவானா, அதே மாதிரி ஹிந்து பெண்ணாக அவள் தெற்க சுமங்கலியாக எழுந்து வந்தால் எல்லாரும் ராம 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 ராமன்னு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியப்பட்டார். அப்போ போதேந்திரார் சொல்கிறார், அப்பா நீ இன்றைக்கி நடத்தின அதிசயம் ரொம்ப அதிசயம். இது 3 தடவை ராமநாமா சொன்னால் கரையேறிடுவாங்கன்னு சொல்கிறியா, பாபங்கள்லாம் போய்டுன்னு எங்கப்பா சொல்லியிருக்கு அப்படின்னா, எங்கள் அப்பா லக்ஷ்மிதர கவி நாம கௌமுதின்னு ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார், அதில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் அப்பா தான் உபதேசித்தார். அப்படியா, சரி அந்த கிரந்தத்தை காமி அப்படின்னு சொல்லி அந்த கிரந்தத்தை கொடுத்த உடனே அது சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு நைட்டு பூரா உட்காந்து, இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் இது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த மிலேச்ச வேடத்தில் இருந்த அந்த பெண்ணானவள் மிலேச்ச வேஷத்தில் இருந்த அந்த பெண்ணானவள் கேட்கும்பொழுது அந்த நைட்லேயே என்னென்னா போதேந்திரால் சொல்கிறார், இப்போ ராமநாமம் 3 தடவை சொல்லுங்கள், அந்த சந்தன குளத்தில் மூழ்கி இருந்தால் அவள் சரியாக போயிடுவான்னு சொன்ன உடனே இது எங்கே பிரமாணமாக சொல்லியிருக்கு அப்படின்னு போதேந்திரால் கேட்குறார். போதேந்திரால் தர்ஷனம் கொடுத்தவொடனே ஆச்சரியப்பட்டு நமஸ்காரம் பண்ணுறார், சேவிக்கிறார். அந்த எதியை அவர் சன்னியாசி இல்லையா, அவரை சேவிக்கிறாங்க. அப்போ போதேந்திரால் கேட்டார், எங்கே சொல்லியிருக்கேன்னா இது போல் எங்கள் அப்பா லக்ஷ்மிதர கவி அவர் எழுதின நாம கௌமுதின்ற கிரந்தம் இருக்குது, அதில் இது போல் சொல்லியிருக்கணுன்னே அந்த நாம கௌமுதின்ற கிரந்தத்தை வாங்கி படித்தார். நைட்டு பூரா படிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை அவர்களே கொடுத்துட்டார். அவருக்கு எல்லாம் மனப்பாடம் ஆகி போச்சு. யார்? பகவான் நாம போதேந்திராளுக்கு. அதை வச்சு தான் நாம ரசோதயம்ன்ற ஒரு கிரந்தத்துக்கு எழுதினார் பகவான் நாம போதேந்திராள். அவர் பேரே பகவான் நாம போதேந்திராள். அப்போது சரி காலைல போகலான்னு சொல்லி காலைல போய் அந்த சந்தனதா கோலத்தில் மூழ்கி எழுந்தால் அவள் தீர்க்க சுமங்களையே எழுந்து வந்தாள். இது அப்புறம் நடந்த விஷயம். இதுக்கு முன்னாடியே போதேந்திராவை சந்தித்து அந்த நாம கௌமுதின்ற புஸ்தகத்தை கொடுக்குறாரு, அதை வாங்கி படிச்சிருந்தார் போதேந்திரால். அதுக்கு பிறகு தான் அதுதான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறார், ஐடியலாக வச்சு நாம ரசோதயன்ற ஒரு அருமையான கிரந்தம், நாம ரசாயனம் போன்ற கிரந்தங்கள்லாம் எழுதுகிறார். அப்புறமா சரி ஓகே. அப்போ அந்த சந்தனதா கோலத்திலேருந்து எழுந்து வந்தால் இல்லையா மேலே அவள் தீர்க்க சுமங்கலியாக, அப்போ நீங்கள் எங்கள் இடத்துல பிக்ஷை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க போதேந்திராவில். அந்த யார்? அந்த ஜெகநாத கவி கேட்குறார். உடனே சொல்கிறார், நான் பிக்ஷை எடுத்துக்கணுன்னா இப்போ இவள் பவித்திரமானா இல்லையா, அவள் கையாலேயே சமைச்சு போடுற பிரசாதத்தை தான் நான் பிக்ஷை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த பெண்ணானவள் தூய்மை அடைந்தால் கணவனோடு சேர்ந்து அவள் 2 பேரும் சேர்ந்து பரிமாறுறாங்க. யாருக்கு? போதேந்திராளுக்கு. பரிமாறினோடனே அந்த இடத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த ஜெகநாத கவியினுடைய அம்மா, லக்ஷ்மிதர கவியினுடைய மனைவி. அப்போ அவங்க கோயிலுக்கு போய் கேட்குறாங்க, ஏம்மா இன்றைக்கி ஊரே கூடிச்சே உன் பிள்ளையினுடைய அந்த நாம மகிமையை பார்க்குறதுக்கு உன் பிள்ளை பெரிய அதிசயம் பண்ணியிருக்காரு, 3 தடவை ராமநாமா சொல்லி அதை தீர்க்க சுமங்களையே வர வச்சிருக்காரு, உன் பிள்ளையே அப்போ ஊரே கூடிச்சு, உன் பிள்ளையுடைய பெருமையை எல்லாரும் கோஷம் செய்தார்களே, உன் பிள்ளையுடைய பெருமையை பேசினாங்களே, நீ மட்டும் ஏமா வரலன்னு சொல்லிட்டு போதேந்திரால் கேட்குறார். அந்த ஜெகநாத கவியினுடைய அம்மா, அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய மனைவி. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இவன் நாம அபச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு, 3 தடவை ராமான்னு சொல்லணுமா, 2 நாம வேஸ்ட் பண்ணிட்டானே, ஏன் அப்படி சொல்லுங்க.
அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே எல்லா பாவங்களும் போயிடுன்னு சொல்லியிருக்காரு. இவன் 3 தடவை ராமநாமா சொல்லி, அதுவும் நம்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்பி சொன்னால் தான் பாவம் போகுமா? நீ நம்பி சாஸ்திரம் என்ன சொல்லி, சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேரணம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு. சாங்கேத்தியமாக சொன்னாலும் பரிகாசமாக சொன்னால் எப்படி சொன்னாலும் அசேஷம் மிச்சமில்லாமல் பாவம் போகுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இவன் நம்பி சொன்னால் தான், நம்பிக்கையோடு சொன்னால் தான் பலன் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கானே. அப்போது இது மாதிரியா அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. லக்ஷ்மி தர கவி அவங்க அப்பா கல்வி தான் கற்றுனான் அவன். நாம் அபராதம் பண்ணுறான் அவன். அப்போ நம்பி சொன்னாலும் சரி, நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலும் சரி, நாம தன்னுடைய திறமைக்கு தன்னுடைய பலனை காட்டியே தீரும் அப்படின்னு. அதனால தான் இதை நான் பார்க்கறதுக்கு நான் விரும்பலை, அதனால தான் நான் வரல அப்படின்றாலாம் அந்த அம்மா. அப்போ தான் பார்த்து கையெழுத்து கும்பிட்டார். யார்? போதேந்திரால். அம்மா, உங்களுடைய பக்தியே பக்திமா, ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே எல்லா பாபத்தையும் போய்க்கிடுன்னு சொல்கிறீங்களே. ஆஹா, உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை, ஆஹா எங்களுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு அந்த அம்மாவை பெருமையை கொண்டாடினார். யார்? போதேந்திரன். அப்போ அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு அவள் தூய்மை அடைந்தாலே, அந்த இந்து பெண்ணாக மாறினாலே, அவள் கையாலேயே பிக்ஷை எடுத்துட்டு போதேந்திரன் அப்புறமா கிளம்பி தன்னுடைய சேவையை தொடங்குறார். 1,80,000 நாமத்தை ஜெபிப்பாராம் மாலையில், ராமநாமத்தை அனவரதம் நாமத்தை ஜெபிப்பார். அதுபோல் நாமத்துடைய மகிமையை அப்படி பிரஸ்தாரமாக அப்படியே எந்த பண்டிதனும் பேச்செடுக்காதபடி அந்த நாமத்துடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினவர் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரநாத் சுவாமி. காஞ்சிபுரத்தில் 59வது பீடாதிபதியாக இருந்தவர். சரி, இந்த கதை இப்படி போகுது. அப்போது நாமஸ்மரணம், நாம ஜபம். அப்போ அனவரதமும் நாமஸ்மரணம் பண்ணி கொண்டிருந்தால் அகல்யை தேவி. அதுதான் இங்கே என்ன பண்ணுறார், நீ அந்த நாமஸ்மரணம் பண்ணி ராமர் வருவார்னு எதிர்பார்த்துனேரு. அப்போ ராமரை தியானம் பண்ணினேரு, இல்லாட்டி ராம நாமத்தை தியானம் பண்ணினார், ஏதோ ஒன்று பண்ணி. அப்போ ராமரை தியானம் பண்ணும்போது ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டான், ராமநாமத்தை ஸ்மரணம் பண்ணின்னு இருந்தான். அப்படி ஸ்மரணமாகவே ஜபிச்சுன்னு இருந்ததுனால பகவான் பிரத்யட்சமாக வந்துட்டான். வந்ததுனால தான் ராம லக்ஷ்மணர்கள் அந்த விஸ்வாமித்திரத்தில் இந்த ஆசிரமத்தினுடைய கதையை கேட்குறாங்க. இப்போ அகல்யே சாப மோஷனம், முன்னால் தான்பா அந்த சாப மோஷனம் அடைய வேண்டியது இருக்குது அந்த அகல்யே அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்திரன் சாபம் பெற்றான் இல்லையா, விருஷணங்கள் அவனுக்கு விருஷணங்கள் அற்றவனாக போயிட்டானே. அப்போது அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அக்னி முதலிய தேவர்களும் ரிஷிகளும் மகரிஷியின் சாபத்தால் இந்திரன் விருஷணமற்று பயத்தால் நடுங்கி முகம் வாடி அக்னி முதலிய தேவதைகளிடத்திற்கு சென்று கௌதமருடைய தபசை கெடுக்க அவருக்கு கோபம் ஊட்டி சபிக்கும்படி செய்ய சொன்னீர்கள். உங்களுடைய காரியமாகவே நான் போய் அவருடைய தபசை குறைத்தேன், அதனால் விருஷணங்களை இழந்தேன். உன்னிட கோபத்தை உண்டாக்குது, அவர் தபசை குறைக்கிறதுனே கோபத்தை உண்டாக்குதுன்னே போய் அவளை அகல்யை கெடுத்துட்டு இருக்கிறான். யார்? இந்திரன். ஆனால் பாவம் செய்து அந்த பாவத்துடைய பலனை அனுபவிக்கிறான், விருஷணம் மட்டும் இருக்கிறான். உங்களுடைய காரியமாகவே நான் போய் அவருடைய தபசை குறைத்தேன், அதனால் விருஷணங்களை இழந்தேன். அவருடைய மனைவியாகிய அவருடைய மனைவியாகிய அகல்யை கோரமான கதியை அடைந்துட்டாள். காற்றை புசிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ரூபமுடையவளாக அவள் அடைஞ்சிட்டா, ரூபத்தை அடைந்தாள். தேவர்களே, அவள் ரூபமற்றவளாக போய்விட்டாள். தேவர்களே, உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆபத்தை அடைந்த என்னை விருஷணம் உள்ளவனாக செய்ய வேண்டும் என்றான் இந்திரனானவன். அப்போ அக்னி பகவான் முதலிய தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களிடத்திற்கு சென்று, நம்முடைய அரசன் இந்திரன் கௌதமருடைய சாபத்தால் விருஷணமற்றவனாகிவிட்டான். தங்களுக்கு யாகத்தில் பித்ருக்களுக்கு யாகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பித்ரு யாகத்து யஜ்ஞத்தில் என்னென்னா ஆடுகளை பலி கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பலி கொடு, அந்த ஆடுகளினுடைய விருஷணங்களை நீங்கள் கொடுங்க, அது இந்திரனுக்கு விருஷணங்களாக அமையட்டும். விருஷணமற்ற ஆடுகளை பலிகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அப்போ யாகத்தில் கொடுக்கப்படும் அந்த அந்த ஆடுனுடைய விருஷணங்களை அவனுக்கு கொடுங்கள். விருஷணமில்லாத ஆடுகளால் உங்களுக்கு விசேஷ திருப்தி உண்டாகட்டும். அவைகளை கொடுக்கும் எஜமானர்களுக்கும்
சேமம் உண்டாகட்டும் என்றார்கள். அந்த யாகம் அங்கே யாகம் பண்ணுறாங்க இல்லையா, பித்ரு யஜ்ஞம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த யஜ்ஞம் பண்ணுறவங்களுக்கும் சேமம் உண்டாகட்டும் அப்படின்னு தேவர்கள் சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படியே பித்ரு தேவதைகள் ஆட்டினுடைய விருஷணத்தை இந்திரனுக்கு கொடுத்தார்கள். அப்போது அந்த ஆட்டினுடைய விருஷணத்தை தான் அவனுக்கு பொருத்தினாங்க இந்திரனுக்கு. அப்போ தான் மேஷ விருஷணன் அப்படின்னு அவனுக்கு பேர் ஏற்பட்டது அவனுக்கு, யார், இந்திரனுக்கு. அப்புறம் கௌதமருடைய தபோபலத்தால் இந்திரனுக்கு அன்று முதல் மேஷ விருஷணன் என்று பெயர் கிடைத்தது. பித்ரு தேவதைகள் விருஷணம் இல்லாத பசுக்களை, அதான் பசுக்கள்னால் இங்கே ஆடுகள், விருஷணம் இல்லாத ஆடுகளை அங்கீகரித்து யாகம் செய்கிறவர்களுக்கு பூரண பலத்தை கொடுத்து வருகிறார்கள். ராமா, அந்த புண்ணியாத்மாவான கௌதமருடைய ஆசிரமத்திற்கு போவோம் வா, கோரமான சாபத்திலிருந்து அகலியை விடுவிக்க கடவாய் என்று யாரே விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அப்படியே ராமலட்சுமணர்கள் அந்த மகரிஷியை முன்னிட்டு கொண்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அப்போது ஆசிரமத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே பகவானுடைய அந்த பாத தூளி அவள் உருவமற்றவளாக இருக்கா இல்லையா, அந்த இடத்துல போய் பட்டுது. உருவமற்றவளாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல இருக்கா இல்லையா, யார் கண்ணுக்கும் தென்படாமல் இருக்கிறான். ஆனால் அவள் ரூபத்தோடு இருக்கா, ஆனால் யார் கண்ணுக்கும் தென்படாமல் இருக்கிறான். அந்த இடத்துல போய் அந்த பாதத்தூளி பட்ட உடனே அந்த அகலி அநேக வருஷங்களாக அனுஷ்டித்த கடும் தபசுனால, ராமநாம ஜபத்தினால, ராமநாம ஸ்மரண ஜபத்தினால நிகரற்ற காந்தி பொருந்திய தேவாசுரர்களுக்கும் பார்க்க முடியாத திவ்ய ரூபத்துடன் விளங்கினாள். தேவாசுரர்கள் பார்த்தோட கண்ணு கூசுமா, அந்த அளவுக்கு மகா பிரகாசமாக இருந்தாலும். நல்லா புரிஞ்சுங்க. வால்மீகி மகரிஷி ராமநாமத்தை ஜெபிச்சு புத்து கட்டிக்கிச்சு அவருக்கு. அப்படியே வால்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். அந்த புத்துலேருந்து வெளியே வந்ததுனால தான் அவருக்கு வால்மீகின்னு தீக்ஷா நாமம் ஏற்பட்டது. வால்மீகி மகரிஷி அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி அவருக்கு ரத்னாகரன் தான் பேர் அவருக்கு. அதே மாதிரி இந்த அகல்ய உருவமற்றவளாக அந்த சருகுகள்லாம் மூடப்பட்டு அந்த குப்பைகளோட குப்பையாக இருந்துன்னு அது உள்ளே இருந்துன்னு யார் கண்ணுக்கும் தென்படாமல் ராமநாமத்தை ஜெபிச்சுன்னு இருந்தால், அதான் ஸ்மரணம் பண்ணியிருந்தால், அந்த ராமர் வரவை எதிர்பார்த்து ராமரே தியானித்து கொண்டிருந்தால் கௌதமருடைய அனுகிரகத்தினால. இப்போ ராமருடைய அனுகிரகம் கட்ச உடனே, ராமருடைய பாதம் பட்ட உடனே, இந்த ஆசிரமத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே, அந்த பாதத்துளி பட்ட உடனே அவள் திவ்ய தேஜஸோடு அவள் சாப மோட்சணமாகி அகலி அநேக வருஷங்களாய் அனுஷ்டித்த கடும் தபசால நிகரற்ற காந்தி பொருந்தியவ தேவாசுரனும் பார்க்க முடியாத அளவுக்கு திவ்ய ரூபத்துடன் விளங்கினால் மகா தேஜஸாக பிரகாசிச்சா. தேவாசுரனும் பார்த்தோட கண்ணு கூசுமா, அவ்வளோ பிரகாசமாக இருந்தாலும் அகல்யா தேவி. அப்போ பிரம்மாவின் மாயா சக்தியால் வெகு சிரமப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டவள் தான் இந்த அகல்யை. அவள் பனியாலும் மேகங்களாலும் மறைக்கப்பட்ட பூர்ண சந்திரனைப் போல மரங்களும் கொடிகளும் இலைகளும் புஷ்பங்களும் அவளை மறைத்து கொண்டிருந்தன. ஆனால் புகையால் சூழப்பட்ட அக்னி குழந்தை போலும் ஜலத்தில் நடுவில் பிரதிபிம்பித்த சூரியகாந்தியை போலும் விளங்கினாள். அப்போ கௌதமருடைய சாபத்தால் ராமன் வரும் வரையில் மூன்று லோகங்களிலும் உள்ளவர்களுடைய கண்களிலும் பார்க்கப்படாமல் இருந்தாள். இப்போ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது விபச்சாரம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே என்னென்னா கற்பை இழந்த பெண்களுக்கு விதிக்கப்பட்ட நியமம் என்னென்னா ராமநாம ஜபந்தான். இப்போ அதுக்கு தான் நம்ம அந்த கதையை சொன்னேன். சந்தந்தாரா குளத்தில் அந்த மிளைச்சரலால் கெடுக்கப்பட்ட அந்த இந்து ஸ்திரீயானவள் மறுபடியும் அவள் புனிதவதியாக மாறி தன் கணவனோட சேர்ந்தாள், ஒரு பிராமண ஸ்திரீ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆமாம், அதனால் அப்படி தவறு ஏற்பட்டால் இந்த ராமநாமத்தினால்தான் அந்த பாவத்தை போக முடியும். அதான் பகவன் நாமத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அகல்ய சாபமோஷனம், அந்த மிலேச்ச ஆடியில் இருந்த அந்த ஸ்திரீ சந்தந்தாதா குளத்தில் எழுந்து ராமநாமம் சொல்லி புரிந்தபடி ஆடிந்தாள் இல்லையா. அது மாதிரி இது மாதிரி எத்தனையோ பேர் பவித்திரம் அடைஞ்சிருக்காங்க, ராமநாமத்தினால புனிதம் அடைஞ்சிருக்காங்க. சரி, அதனால் கௌதமருடைய சாபத்தால் ராமன் வரும் வரையில் மூன்று லோகங்களிலும் உள்ளவர்களாலும் பார்க்கப்படாமல் இருந்தால் யார்? அகல்யை. சாபம் நீங்கும் காலம் வந்தபடியால் அவர்களால் காணப்பட்டாள். அப்போ ராம லட்சுமணர்கள் அவளுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார்கள்.
அவ்வளோ தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறா. சாப மோஷனம் அடைந்து அங்கே அகல்லி. அவளை பார்த்தோன்னே கௌசல்யம்மா மாதிரி தோணிச்சான் ராமலக்ஷ்மணருக்கு. சாஷ்டாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ எத்தனையோ ராமர் பிறக்கத்துக்கு முன்னாடியே சாபம் பெற்றவள் அவள். இப்போ ராமர் வளர்ந்து வந்து சாபம் நீக்கம் பெற்று விழுந்து பகவான் தன்னை வாழ வச்ச தெய்வம் தன் காலில் விழுந்து கிடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம் அகல்லி. என்னை வாழ வச்சுட்டு என் காலில் விழுது. இதுதான் ராமருடைய அந்த விடம்பனம், மனுஷ விடம்பனம். தெய்வமாக இருந்தும் மனுஷன் மாதிரி ஒரு நாடகம் நடிப்பார் பகவான். இவளால் தான் இவளுக்கு சாப மோஷனம் அடைந்து பாபம் போயிடுச்சு. அவள் கலங்கமற்றவளாக சுத்தம் நல்லா தேஜஸாக காந்தியாக பிரகாசித்தா. கௌதமரோடு சேர போகிறா. அந்தளவுக்கு ராமரால் புனிதவண்டி ஆகிட்டான். கற்பு கரசியாக மாறிட்டான். ஆனால் என்னவோ இவளால் ராமர் பரிவித்திரம் அடைஞ்ச மாதிரியும் ராமரால் அவள் லாபம் அடைஞ்ச மாதிரி இல்லை. அகல்யை தரிசனம் கிடைச்சதுனால இவருக்கு லாபம் கிடைச்ச மாதிரி ராமலக்ஷ்மணன் விழுந்து சாஷ்டாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. இது என்ன விடம்பனம் பற்றியா? அப்படி ஒரு நாடகம் நடிக்கிறான் பகவான். ஆனால் உண்மை. ஆனால் அவள் மகா பதிவிரதியாக தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறாள் இல்லையா? மனுஷன் பிரகாரம் அப்படியேப்பட்ட ஒரு தபஸ்வினியை பார்த்தா நமஸ்காரம் பண்ணோம். அதனால் நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போ ராமலக்ஷ்மணர்கள் அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்தார்கள். அகல்யின் கௌதமருடைய வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு என்ன சொன்னார் கௌதமர்? அவர்கள் வந்தால் அர்க்கியபாத்தியம் முதலியவர் கொடுத்து அதில் விதிப்படி அதிதி பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அர்க்கியபாத்தியம் கொடுத்து அவர்களுக்கு அதிதி பூஜை செய்தாள். ராமன் அந்த பூஜையை அங்கீகரித்தார். உடனே தேவரெல்லாம் புஷ்ப மாதிரி பொழிந்தார்களாம். ராமலக்ஷ்மணன் மேலே அந்த அகல்யை மேலே பூ மாதிரி பொழிந்தார்கள். தேவ துந்துபிகள்லாம் முழங்கின. கந்தர்வெல்லாம் பாடினார்கள். அப்சரசுகள்லாம் நாட்டியம் ஆடினார்கள். தபசனால் சுற்றி அடைந்த அந்த ராமநாம தபசனால் சுற்றி அடைந்த அந்த ராமநாம தபசனால் சுற்றி அடைந்த அப்படிப்பட்ட அகல்யானவள் கௌதமரோடு சேர்ந்து அகல்யை தேவர்கள் கொண்டாடி பூஜித்தார்கள். கௌதமர் ராமனுடைய வரவை ஞான திருஷ்டியால் அறிந்து அந்த இடத்துல இமயமலையில் இருக்கிற தியானம் பண்ணும்போது பகவான் ராமர் லக்ஷ்மணர் தெரியுறாங்க. என்ன நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, ஏதோ ரூபம் தெரியுது. என்னென்னு பார்த்தா ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறது அங்கே ஞான திருஷ்டியில் பார்த்துட்டார் கௌதம ரிஷி. ஆஹா, அவள் சாப மோஷனம் அடைந்து திவ்ய தேஜஸோடு பிரகாசிக்கிறாள் அகல்லி. என்னதான் இருந்தாலும் அவளுடைய மனைவி இல்லையா? அந்த ஆசை இருக்குது, அந்த அன்பு இருக்குது. அவள் சாபமோஷனம் அடைவாளான் தான் கௌதமர் எதிர்பார்த்துருந்தார். அவள் சாபமோஷனம் அடைந்தார். ராமரே வந்திருக்கார் பிரத்யக்ஷனே. உடனே அங்கே மறைஞ்சார், இங்கே தோன்றிட்டார். இமயமலையிலேருந்து நடந்து வரல, அங்கே மறைஞ்சிட்டார். இந்த ஆசிரமத்தில் அகல்ய ஆசிரமத்தில் தோன்றிட்டார். நான் தான் இவளுடைய ஆத்துக்காரர் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் ராமலக்ஷ்மணத்தில். அப்படி அந்தளவுக்கு அவள் பெருமை பெற்றவளாகிட்டான். அவள் தபஸ்வினியாக மகா தேஜஸாக பிரகாசிக்கிறாள். அவளுடைய கணவன் தன்னை சொல்லிக்கிறது பெருமைப்படுறார் கௌதமர். ஏன்னா அப்படிப்பட்ட பவித்திரமுடையவளாக கற்பு கரசியாக மாறிட்டாள் அகல்யம்மா. அப்படி கந்தரெல்லாம் பாடினார்கள், அப்சரசெல்லாம் நாட்டியம் ஆடினார்கள். தபசால சுற்றி அடைந்து கௌதமரோடு சேர்ந்த அகல்லி தேவர்கள் கொண்டாடி பூஜித்தார்கள். கௌதமர் ராமனுடைய வரவை ஞான திருஷ்டியால் அறிந்து அவ்விடம் அகல்யையுடன் ராமனை விதிப்படி பூஜித்து அவள் கையாலே அன்னம் சமைச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போனாராம் அவள் வீட்டில். அந்த அதிதி பூஜை பண்ண சொன்னார் இல்லையா கௌதமர், அந்த அதிதி பூஜை பண்ணுறான். அவளுக்கு கொடுக்குற பழங்கிழங்குகள் அவளை என்னென்னா உணவு பரிமாறுறான் அந்த அகல்லி. உடனே ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரர் அங்கே சாப்பிட்டு போகிறாங்க. அகல்யை கையால் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பதிவரதையாக அவள் ஆகிவிட்டாள், கற்புக்கு அரசி ஆகிவிட்டாள். இப்போ புனர்ஜென்மம் எடுத்தது போல் அகல்லி. அப்போ ராமன் விதிப்படி பூஜித்து அங்கே வெகு காலம் தபஸ் செய்து கொண்டிருந்தார். ராமனை விதிப்படி பூஜித்து அப்புறம் கௌதமர் என்ன பண்ணார், அந்த அகல்யோடு சேர்ந்து வெகு காலமாக அங்கே தபஸை மேற்கொண்டார். இப்போ கௌதமர் அகல்யோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழறாங்க. ராமன் அவருடைய பூஜையை பெற்றுக்கொண்டார். அதை அந்த அம்மா போடுற பிச்சையை எடுத்துன்னு நல்லா சாப்பிட்டுட்டு போனாங்க. நல்லா விருந்து உபச்சாரம் பண்ண அந்த அம்மா நல்லா சாப்பிட்டு ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரோடு சாப்பிட்டு போனாங்க இடத்துலேருந்து. அப்படி அவருடைய பூஜையை பெற்றுக்கொண்டு மகரிஷியுடன் மிதிலையை நோக்கி பிரயாணம் செய்தார்.
அடுத்தது சீதா விவாகம் பற்றி அடுத்தது அதான் சிவதனுசம் முறிக்கிறது. ஆனால் எடுத்தவொடனே சீதா விவாகம் வராது. சிவதனுசம் முறிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. தன் குருநாதர் இப்போ விஸ்வாமித்திரர் தான் எல்லா கதையும் சொல்லி வர்றாரு. அகல்ய சாப மோட்சம் வரையும் அகல்யனுடைய கதையெல்லாம் ராமலட்சுமணன் சொல்லி வந்தார். இப்போ விஸ்வாமித்திரருடைய கதையை ஒருத்தர் சொல்ல போகிறார். ஏன்னா அகல்யனுடைய பிள்ளையாகிய சதானந்தர், அகல்யனுடைய பிள்ளை சதானந்தர் வந்து இந்த விஸ்வாமித்திரர் அழிஷ்ணு வந்து ராமர் அழிஷ்ணு வந்து தானே எங்கள் அம்மாவுடைய சாபத்தை நீக்கினார். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் தான் மெயின். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்லணுன்றதுக்காக பகவானுடைய அவதார கதைகளை விஸ்வாமித்திரர்களை சொல்லிடலாம். ஆனால் விஸ்வாமித்திரர் ரொம்ப பெரியவர். அதனால் அவருடைய பெருமையை பகவானுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு, ஏன்னா குருனுடைய மகிமை தான் அதிகமாக பேசணும் பகவானுடைய மகிமையிடம். அதனால் விஸ்வாமித்திரர் அழிஷ்ணு வந்தால் தானே எங்கள் தாய் சாப மோஷம் அடைந்தார். அதனால் விஸ்வாமித்திர பெருமையை சதானந்தர் விஸ்தாரமாக சொல்ல போகிறார். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் எப்படி பிரம்மரிஷி ஆனார், சத்திரியனார் இருந்து அந்த பிராமணத்தன்மையை அடைந்தார். இப்போ குணத்தினால செயல்களால் தான் பிராமணன் அடைய முடியும், பிறப்பால் மட்டும் பிராமணன் கிடையாது அப்படி நிரூபிக்கிற சரித்திரம் தான் இந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரம். சத்திரியனாக பிறந்து பிராமணன் ஆனார், அதான் பிறப்பால் பிராமணன் கிடையாது, செயல்களால் அந்த அளவுக்கு தபஸ் இருக்கணும். அந்தளவுக்கு பிராமண தன்மை, அந்த குவாலிஃபிகேஷன், அது அந்த தன்மை இருந்தால் தான் பிராமணன் ஆக முடியும் அப்படின்றத நிரூபிக்கிற சரித்திரம் தான் இந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரம். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. இப்போ இந்த அகல்ய சாப மோட்சத்தோடு பூர்த்தி பண்ணிப்போம். இது வந்து என்னென்னா சர்வலோக மகேஸ்வரனான பகவான் ராமச்சந்திரமூர்த்தி நம்ம எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடியவன். ஒருத்தி கற்பை இழந்துட்டாருன்னா அவள் மீண்டும் கற்பை பெறத்துனா அடுத்த பிறவில் தான் அவள் கற்பை பெற முடியும். ஆனால் ஒரே பிறவில் அவள் கற்பை பெறணுன்னா அது ஒரு மிராக்கிள்ஸ், அது ஒரு மிராக்கிள், பெரிய அதிசயம். அது நடந்தது அகல்ய வாழ்க்கையில். எதனால? ராம நாமத்தினால அந்த அதிசயம் நடக்கும். அவள் இழந்த கற்பை மீண்டும் பெற்றால், கற்பரசியாக திகழ்ந்தால், பதிவரதிகள் ஒருத்தியாக அவள் திகழ்கிறாள் அகல்யை தேவி, அகல்ய அம்மா. அந்த அம்மா கௌதமரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்படி ராமர் வந்து வாழ வைக்கிற தெய்வம், எல்லாரையும் வாழ வைக்கிறோம். எப்படியாப்பட்ட பாவிகளில் பெரும் பாவியாக இருப்பினும் உன்னை வாழ வச்சு பார்க்க, உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உன்னை உத்தமன் ஆக்கி உன்னை உன் குடும்பத்தோடு சேர்த்து வச்சு பார்க்கறது தான் ராமருக்கு பிரியமே. அப்போ ராமருடைய பாதத்தொழி பட்ட உடனே அவள் சாப மோஷனம் அடைந்து திவ்ய தேஜஸோடு பிரகாசித்தாள் இல்லையா, ஒரு பெண்ணாக எழுந்தாள் இல்லையா அகல்யை. அப்போ அவருடைய பாதத்தூளியை நம்ம எப்போதும் சேவிக்கணும். அவருடைய பாத திருவடிகளை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். ராமருடைய திருவடிகளை, அந்த காடாக அலைந்த அந்த திருவடிகளை இருதயத்தில் தியானம் பண்ணோன்னா நம்ம பாவங்கள்லாம் விலகி போகும். அதுதான் ஆஞ்சநேய சுவாமி செய்கிறார். அனவரதம் ராமநாம சொல்லிட்டு இருக்கார். அதனால் நம்ம அனவரதம் ராம 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 ராமன்னு கர்ஜிப்போம். நல்லா உறக்க ராமநாம சொல்லுவோம், சொல்லி ஆனந்தப்படும். இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமும் கதார்ஷவனத்தை தவிர வேறு எதுவும் நம்ம பாவங்களை போக்கக்கூடியது சிறந்த உபாயம் கிடையாது. இதுதான் எல்லாத்த விட சிறந்த உபாயம். இதை நம்ம தொடர்ந்து ராமராமன் பகவானை நினைக்கலனா கூட பரவாயில்ல, ராமநாம சொன்னாலே நம்ம பவித்திரமடையும், நம்ம பாவங்கள்லாம் விலகும். மேலும் நம்ம வாசனைகள் போனால் ராமர் கதைகளை கேட்டோம்னா தியானம் பண்ணணும்னா நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் தொடச்சி எடுக்கப்படும். நம்ம பாவமும் போயிடும், நம்ம மனசில் மேலும் பாவம் செய்யணுன்ற எண்ணத்தையும் போக்கிடும் பகவானுடைய தியானமானது. அப்படி பண்ணலாம். ராமரை தியானம் பண்ணுறது பாவத்துடைய வாசனையும் போக்கிடும், அவ்வளோ விசேஷம். அதனால தான் இந்த நாம மகிமை, இந்த ராமருடைய பெருமையை சொல்ல வந்தது தான் இந்த அகல்ய சாபமோஷன கதை. சரி, ராம 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 ராமருடைய பெருமை இத்தகையது. சீதாபதே ராம 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 श्री रामनाथ सिंह की जय जय जानकान जय जय राम राम आंजनेय स्वामी की जय सदगुरु श्रीमद वाल्मीकि रामायण की जय श्रीमद वाल्मीकि भगवान श्रीमद वाल्मीकि रामायण की जय श्री वाल्मीकि भगवान की जय आंजनेय स्वामी की जय सकल साधुमणि की जय सीतापति राम 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 राम